சீதாபதி சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். गोपिका जीवनस्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा. सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधुमल्ली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोषौणक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் நேற்றைய தினம் நாம் முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு இரண்டாவது அத்தியாயம் பார்க்கலாம். நாரதர் பக்தி தேவிக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார். பக்தி தேவி நாரதரை புகழ்கின்றாள். ஜெயதி ஜெகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய துருவபதமபி யாதோ யத்கிருபாதோ துருவோ அயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. அடுத்து சொல்கிறார் நாரதர், அம்மா நீ ஏமா வீணாக கவலைப்படுகின்றாய்? கவலைப்படுவதால் ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? விரதா கேதய சேபாலே அஹோ சிந்தா துராகதம். ஏன்னா கவலைப்படுற நேரத்தில் பகவானை ஸ்மரிக்கலாமே, பகவான் நாமத்துக்கு எத்தனம் இல்லாமே. ஸ்ரீகிருஷ்ண திருவடி கமலங்களை நினச்சா உடனே துக்கமெல்லாம் பறந்து போயிடு போகுது. ரொம்ப சிம்பிள். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. அம்மா, உன்னை போன்ற ஒரு பெண் திரௌபதி, அவள் தன் மலைமலையான கணவன்மார்களால் காப்பாற்றப்படாத போது, அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்த திருதராஷ்டிரனால் காப்பாற்றப்பட முடியாத போது, அப்படிப்பட்ட தர்மம் அறிந்தவர்களாகிய துரோணாச்சாரியர் பீஷ்மாச்சாரியர் அவர்களெல்லாம் நிறைந்த சபையிலே அந்த துச்சாதனன் அவமானப்படுத்த நினைத்த போது பகவானால் ரட்சிக்கப்படவில்லையா? திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து. அப்படிப்பட்ட அவள் மானம் ரட்சிக்கப்பட்டது பகவானால். அந்த பகவான் தன் கணவன்மார்களாலே காப்பாற்றப்பட முடியாத போது அவர்கள் ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். அதுபோல் தான் பீஷ்மாச்சாரிய துரோணாச்சாரியர் ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். எதையாவது காரணம் சொல்ல ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை அல்லவா அவர்களுடைய தர்மங்கள். பின்ன அப்போது அதனால தான் பகவான் சொல்கிறான், சர்வதர்மான் பரித்தெச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜான. இந்த தர்மங்கள்லாம் ரட்சிக்காத நான் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது பகவான் தான் வரணுமா காப்பாற்றுறதுக்கு. அதனால் பகவான் காப்பாற்றுவாமா. உன்னை போன்ற ஒரு பெண் திரௌபதி பரிதவிக்கும் போது சபையில் கௌரவ கஷ்மலாத், கௌரவலால் ஏற்படுத்தப்பட்ட துன்பத்திலிருந்து பகவான் விடுவித்தானே, அந்த பகவானை ஸ்மரிச்சிக்கோ. திரௌபதி ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத் பாலிதா கோபசுந்தர்யா ச கிருஷ்ணா குவாபினோத கதஹ. பிருந்தாவனத்தில் ஏற்பட்ட பலவிதமான அகாசுரம் பகாசுரம் போன்ற துன்பங்கள், கோபிகள் கோபர்களை எல்லாம், அதேபோல் கோவர்த்தனத்தால் புயல் காத்து மழையிலிருந்து
எத்தனை ஆபத்துக்கள்ந்து பகவான் கோபர்களை விடுவிச்சிருக்கான், பகவான் காப்பாற்றிருக்கான். அந்த கிருஷ்ணன் எங்கேயோ தூரதேசத்துக்கு போய்விடவில்லை. நினைச்சவங்களுடைய ஹிருதயத்தில் உடனே வந்து அமர்வான், உடனே நம்ம கவலைகளை போக்குவான். அவனை நினச்சிக்கோ கிருஷ்ணனை அப்படின்னு மகான்களத்தில் போனால் பகவானை பக்தி அப்படி புகத்திடுவாங்க. நமக்கு அப்படி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. பகவானை நம்ம கையில் பிடிச்சு கொடுத்துருவாங்க. பகவத் பக்தினால் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மளுக்கு பலப்படுத்திடுவாங்க. அதான் நாரதர் இங்கே சொல்கிறார். திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து பாலிதா கோபசுந்தர்யா ச கிருஷ்ண குவாபினோ கதக. அம்மா, உன்னை வந்து உயிருக்கு மேலாக பகவான் நினைத்து கொண்டிருக்கிறான். தொந்தி பக்தி பிரியாதஸ்ய சததம் பிராணதோ அதிகா. நீ அப்படிப்பட்ட பிரியமுள்ளவள் பகவானுக்கு. தொயாஹுதஸ்து பகவான் கதி நீச்ச கிரகேஸ்வபி. நீ கூப்பிட்டன்னு சொன்னால் ஒரு நீச்சலுடைய வீட்டுக்கு கூட பகவான் வந்து அந்த நீச்சனுக்கும் அப்படி ஒரு சண்டாளனு கூட பகவான் அனுகிரகம் பண்ணுவாமா. அந்த சண்டாளனு கூட பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் பகவதனுடைய அனுகிரகத்தை ஈஸியாக பெற்றுடுவானாம். அப்படிப்பட்ட ஒரு நீச்சல் வீட்டுக்கு கூட நீ இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சண்டாளனாக இருந்தாலும் ஒரு நீச்சனாக இருந்தாலும், அதாவது சூத்திர குலத்தில் பிறந்த விதுரர் வீட்டுக்கு கூட பகவான் சுதந்திரமாக வந்துட்டானா. அங்கே பக்தி இருக்குது, மற்ற இடத்துல பக்தி இல்லை. துரியோதனை கூப்பிட்றான்னா துரியோதன வேஷம்தான் இருக்குது, உண்மையான பக்தி இல்லை. பக்தியோட கூப்பிடல, விருந்து உபச்சாரத்துக்கு கூப்பிட்றான். ஏன்னா தன் பக்கத்தில் வளர்ச்சி போட்டுக்கலாம். பலராமரை வளர்ச்சி போட்ட மாதிரி கிருஷ்ணனை வளர்ச்சி போட்டுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் துரியோதனை பௌரவேந்திர கிரகம் ஹித்வா. அப்படிப்பட்ட பௌரவேந்திரனாகிய துரியோதனன் கையை உதறி விட்டுட்டு விதுரர் வீட்டில் சுதந்திரமாக நுழைஞ்சாருன்னா, அந்த விதுரர் யாருன்னா ஒரு சூத்திரஸ்தையினுடைய ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளை தான். ஆனாலும் அவரிடத்தில் பக்தி இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு போகலையா. அதனால் பக்தி தேவியை நீ எங்கு இருக்கிறாயோ அந்த இடத்துல ஒரு நீச்சர்களுடைய வீடாக இருந்தாலும் ஒரு கீழ்குளத்தை வீடாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு பகவான் சுதந்திரமாக வந்துடுவார். ஒரு குகனை கூட பகவான் போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணுகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா குகன் நிஷாதன்னா இப்போது நிஷாதர்கள்னால் காட்டுவாசிகள், அவரெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் போய் நால்வரோடு ஐவரானும் ஆத்ம சமசகா, எனக்கு சமமான நண்பன் என்று கட்டி ஆலிங்கனம் பண்ணுகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படின்னு என்ன, அவரிடத்தில் பக்தி இருக்குது. பக்தியினால் ஆத்ம சமசகா, பக்தினால் பகவானு சம்மாயிறான் அந்த பக்தனானவன். அதனால் ஈஸ்வரன் வீட்டுக்கும் பகவான் வந்து விடுவானே. அப்படியேப்பட்ட உன்னை ஏன்னா பக்தி இருக்கிறது. பக்தியானவள் உயிருக்கும் மேலானவளாம் பகவானுக்கு. கிருஷ்ண வல்லபை அவள். தொந்து பக்தி பிரியாதஸ்ய சததம் பிராணதோதிகா தொயா அகுதஸ்து பகவான் யாதி நீச்ச கிரகேஸ்வபி. நீ வந்து சத்தியுகம், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம் போன்ற துவாபரயுகம் போன்றவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இந்த கலியுகத்தில் தான் வந்து மக்களால் கெடுக்கப்பட்டு துஷ்டர்களால் கெடுக்கப்பட்டு நீ ரொம்ப வருத்தப்படுற. ஒரு சமயத்தில் பக்தி தேவி ஞான வைராக்கியம்லாம் எங்கே இருந்தாங்கன்னா வைகுண்டத்தில் தான் இருந்தாங்களாம். அப்போ ஆரம்பம் உலகம் சிருஷ்டியாகிறதுக்கு முன்னாடி, அப்போ ஆரம்பத்தில் வைகுண்டத்தில் வந்து அவள் நான் என்ன உங்கள் கட்டளையை நான் எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டாலாம் பக்தி தேவி. அப்போ சொல்கிறேன், என் பக்தர்களை போஷிப்பாயாக, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கட்டளையிட்டானான் பக்தி தேவி. சரி அப்படியே ஆகட்டும் சொல்லி வைகுண்டத்தில் இருக்கிற பக்தர்களை எல்லாம் போஷித்தாலாம் பக்தி. அப்போது என்ன பண்ணால் அங்கே பார்த்தாலும் பக்தி பிரகாசிக்குது வைகுண்ட லோகத்தில். ஆனால் பூலோகத்தில் அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உலகத்திலலாம் பக்தி பிரவர்த்திக்கணுமே அப்படின்றது வந்து என்ன பண்ணால் தன்னுடைய நிஜ ரூபத்தை வைகுண்டத்தில் வைத்து விட்டு சாயா ரூபத்தை பூமிக்கு கொண்டு வந்தார். அவள் பூலோகத்தில் பகவான் அனுப்புகிறார். அப்போது அனுப்பும்போது பகவான் சொல்கிறார், அம்மா இந்த ஞான வைராக்கியத்தை உன்னுடைய புத்திரர்களாக வைத்துக்கொள், அதே முக்தி தேவி உனக்கு பணிப்பெண்ணாக சேவை செய்வாள் என்று அனுப்பி வைக்கிறார். அப்போ வைகுண்டத்தில் பக்தி இருந்தால் பெரிய விஷயம் இல்லையே. பூலோகத்தில் மக்களிடத்தில் பக்தி பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக கிருதயுகத்தில், திரேதாயுகத்தில், துவாபரயுகத்திலாம் பக்தி பரவ செய்தால் பக்தி தேவி தன் பிள்ளைகளோடு ஆனந்தமாக இருந்தாலாம். இங்கே பக்தர்களை போஷித்து கொண்டிருந்தாலாம் எங்கள் பூலோகத்தில். அப்போது கலியுகத்தினுடைய பாதிப்புனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து தர்மத்தின் 4 பாதங்கள் ஒன்றொன்றாக துண்டிக்கப்பட்ட உடனே பக்தியும் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ முக்திக்கு வந்து அவசியம் இல்லாமல் முக்தியை தேடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. எல்லாமே புக்தினா பணத்தை தேடுறதுக்கு தான் இந்த டைம் கரெக்டாக இருக்கே தவிர மோட்சத்தை அடையிறதுக்கு யாரும் விருப்பமே இல்லை. அப்போ முக்தி தேவி பார்த்தா இந்த கலியுகத்தில் வந்து எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நீ கூப்பிடும்போது நான் வரேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்திக்கு பணி பண்ணால் இருக்கக்கூடிய அவள் முக்தி தேவி
பக்தியினுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் வைகுண்டத்துக்கு போய்விட்டாள். அதுக்கு பிறகு சரி இந்த மக்களை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்று அவள் இந்த தன் பிள்ளைகளோட ஞான வைராக்கியத்தோடு இந்த பூமியிலே தங்கிவிட்டாள் பக்தி தேவி. ஏன்னா கருணை உடையவள் பக்தி தேவி. பிரேமைக தத்ரி, பிரேமையே வடிவமானவள், அப்படிப்பட்ட அன்புமயமானவள். அதனால் இந்த பிள்ளைகளை தான் கஷ்டப்பட்டாலும், இவ்வளோ வயோதிக நிலை அடைஞ்சாலும், இப்படி தன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டாலும், ஆனால் இந்த மக்களை கரையாற்றாமல் நான் போக மாட்டேன், இவர்களை எல்லாம் பகவான் திருவடியில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற கருணையினால் இந்த பூமியிலே தங்கிட்டாலாம். அதுதான் இங்கே நாரதர் ஞாபகப்படுத்துகிறார் பக்தி தேவி இடத்துல. அம்மா, நீ அப்படிப்பட்ட பிரேமையே வடிவமானவள்மா, அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவள் நீ. அதனால தான் நீ நினச்சா இப்போ எப்படின்னா போங்கடா பாவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலியுக மக்களை விட்டு அப்பாடு வைகுண்டத்து போயிடலாம் இல்லையா, சந்தோஷமாக. ஆனால் ஒரு ரூபத்தை அங்கே வச்சு இன்னொரு அம்சமாக ரெண்டாவது ரூபத்தில் இங்கே பக்தி தேவி இங்கே கஷ்டப்படுகின்றால் கலியுகத்தில்னா எப்படியாவது ஒரு கரையேற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான். ஒரு தாய்க்கு தானே அந்த அந்த பக்தி தேவி நம்ம தாய் அல்லவா, அவளுக்கு தான் நம்ம கரையேற்றுறது அக்கறை அவளுக்கு தான் இருக்கும். அதனால் சொல்கிற எங்களை புஷ்டிப்படுத்துங்கள் என்று போராடுறான் நாரதரிடத்தில். அதனால் இந்த கலியுகத்தில் நான் இப்படி நஷ்டமாகிவிட்டாள். அவள் பரமானந்த சின்மூர்த்தி சுந்தரிம் கிருஷ்ண வல்லபாம் இது நிச்சத்திய சித்ரூபா சத்ரூபம் துவம் சசஜா, அப்படிப்பட்ட அழகான ரூபம் கொண்டவளாக நீ இங்கே சஞ்சரிக்கின்றாய் இந்த பூலோகத்தில். நீ சித்ரூபி, அறிவுமயமானவள். பக்தி நமக்குள்ளே எப்படி பிரகாசிக்குது, மனசில் தான் பிரகாசிக்குது. அந்த மனசில் பக்தி வரணும். வெளிப்புறமாக வேஷத்தில் பக்தி முக்கியம் இல்லை. அதுதான் அவளுக்கு சத்ரூபமாக. எது நல்ல ரூபம் எதுனா சித்ரூபமாக இருக்கிறது தான். அதனால நம்ம மனசில் பக்தி வர்றது தான் அவளுக்கு அழகாம். அவள் தான் அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பக்தி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது, ரோமாஞ்சனம் ஏற்பட்டது, தொண்டை கத்கதம் உண்டாயது, அந்த பரமானந்தத்தில் மிதக்க வைக்கிறாள் இல்லையா, அதான் பக்தி வந்ததுக்கு அடையாளம். கிருஷ்ணனிடத்தில் பிரேமை உண்டாச்சுன்னா அந்த பரமானந்த சின்மூர்த்தி சுந்தரிம் அழகானவளாம் கிருஷ்ணவல்லபாம், கிருஷ்ணனையே நமக்கு பெற்றுத்தரக்கூடியவளாம். அது கிருஷ்ணன் மனதை கவரக்கூடியவளாம். அப்படின்னு நான் கிருஷ்ணனை நமக்கு வசப்படுத்தி விடக்கூடியவள் பக்தியானவள். அப்படின்னு பக்தினால் கிருஷ்ணன் அடைஞ்சிடலான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவள் பக்தி தேவி. அந்த பக்தி தேவி நம்ம எல்லாம் கரையேற்றணுறதுக்காக அந்த கலியுகத்தை முடிவு வரைக்கும் இருக்க போகிறா. அதனால தான் கொஞ்சம் நெஞ்சம் பக்தி அங்கங்கே பாகவத ராமாயணம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாம சங்கீர்த்தனங்கள் பஜனைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம கைவிட்ட கேஸ் ஆகிடும். அதனால் கருணையே வடிவமானவள், பிரேமைக ரூபி, பிரேமிக தத்ரி, பவரோக ஹந்திரி, பிறவி பிணியை போக்குறதுக்குன்னே கங்கணம் கட்டின்னு இருக்கலாம் நம்ம பிறவி பிணிகள்லாம் போக்குறதுக்கு. அப்படிப்பட்ட பக்தி தாய் நமக்கு. அப்படி பேருதவி செய்வதற்காக இந்த பூமியில் தங்கிவிட்டாள் நிரந்தரமாக. ஆனால் அவளுடைய நிஜ ரூபம் வைகுண்டத்தில் இருக்குது. இப்போ அவருடைய அம்சமாக தான் இப்பொழுது உலகத்தில் சஞ்சரிக்கிறாள். ஞான வைராக்கியம் எல்லாமே நிஜ ரூபத்தில் வைகுண்டத்தில் இருந்தாலும் அவர்கள் அம்சங்களாக தான் இப்போ பக்தி ஞான வைராக்கியம் பூலோகத்தில் சஞ்சரிக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவள் அப்படி பகவானை கைகூப்பி கேட்டதுனால பூலோகத்தில் போய் என் பக்தர்களை போஷிப்பாயாக, வைகுண்டத்தில் பக்தர்களை போஷித்து போதும் பூலோக பக்தர்களை போஷிப்பாயாக என்று அனுப்பி வச்சதுனால்தான் அந்த கிருதயுகத்தில் வந்தவ நிறைய பக்தர்களை போஷிச்சா. ஆனாலும் பார்த்தா ஒவ்வொரு யுகத்திலும் தர்மம் கெடுக்கப்படுகிறது. கட்சியில் கலியுகத்தில் ரொம்ப க்ஷீணமாயிட்டா. இந்த விஷயத்தை நாரதர் ஞாபகப்படுத்துகிறார். போஷணம் ஸ்வேன ரூபேன வைகுண்டித்வம் கரோஷிச்ச பூமோ பக்த விபோஷாய சாயாரூபம் துவயாகிருதம் முக்திம் ஞானம் விரக்திஞ்ச சககத்வா கதாபவி கிருதாதி துவாபரஸ்யாந்தம் மகானந்தேன சம்ஸ்திதா. கிருதயுகம், துவாபரயுகம், திரேதயுகம் போன்ற 3 யுகங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலாம். பக்தி ஞான வைராக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஏன்னா அப்போ பக்தி ஞான வைராக்கியம் சம்பாதிக்கிறதே முக்கியமாக கொண்ட யுகங்களாகலாம். தர்மம் செழிச்சிருந்துதான், பாகவ தர்மம் பிரகாசித்திருந்துதான். அப்படிப்பட்ட காலங்கள். கலியுகத்தில் அதர்மமே மேலோங்கி இருக்கிறது. பக்திக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு, முக்திக்கு வேலையெல்லாம் போயிடுச்சான். அப்படி ஆயிடுச்சு. கலோ முக்திகி ஷயம் பிராப்தா பாகண்டமய பீடிதாக. பாஷண்டிகள்லாம் வந்து கெடுத்துட்டு வேதங்களில் பிரமாணம் வச்சுன்னா அந்த தர்மம் இந்த தர்மம் ஏன் கடைப்பிடிக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறதுப்பா, மற்ற உலக விஷயங்களை சம்பாதிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஷண்டிகள்லாம் வந்து இந்த முக்திக்கு அவசியம் இல்லாமல் பண்ணிட்டாங்களாம், கெடுத்துட்டாங்களாம். மக்களை எல்லாம் தவறாக திசை திருப்பி வேறு விதமான படிப்புகள் எல்லாம் வைத்துப்பாட்டுக்கான படிப்புகள் எல்லாம் புகுத்தி அந்த குருகுல வாசமாகிய அந்த
அப்போ இருந்த வேத அத்தியனம், உபநிஷதங்கள் இதுபோல் ஆத்ம சாதனைக்கான வழிகளை எல்லாம் கெடுத்து விட்டு இப்போ வயிற்றுப்பாட்டுக்கான படிப்புகள்லாம் உள்ளே புகுத்தி மக்களை திசை திருப்பி விட்டார்கள். அதனால் முக்திக்கு தேவையானதை சம்பாதிக்க பணத்துக்கு வயிற்றுப்பாட்டுக்காக உதரம் பரிணா ஜீவகா வரகா கூட பாஷினகா அப்படியே வயிற்றுப்பாட்டுக்கான படிப்புகளாக இருக்கிறதுனால எல்லாமே இப்போ என்னென்னா கல்வி தானே ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்துவது, அவனை நாகரிகமாக வளர்ப்பது. நாகரிகம்லாம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அவர்கள் முக்திக்காக எப்படி போயிடுச்சு? சின்ன வயசுலேருந்து எதை கற்றுக் கொடுக்குறோமோ அவன் அதில் தானே வளருவான். தவறான பாதைகள், நல்லா பெரிய டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், அப்படி ஆகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம், நீ அப்படி பெரிய பணக்காரனை கோடீஸ்வரன் ஆகலாம், இது தானே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நீ பகவானை அடையலாம், கிருஷ்ண பக்தியில் பிரகாசிக்கலாம், ஞான வைராக்கியம் உனக்குள்ளே வளரும், நீ மோட்சமே அடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இல்லையே. அதனால் தவறான வழி நடத்துதல் கலியுகத்தில் ஏற்பட்டு போச்சு. அதனால் முக்திக்கு வேலையெல்லாம் போச்சு. முக்தி அடையணும்னு ஆசைப்படுறதே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும், ஒரு நாள் செத்து போயிடணும், அவள் தான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். நல்லா சொத்துக்களை சேர்த்து நிறைய சாப்பிடணும், நல்லா தூங்கணும், வசதியாக வாழணும், சொகுசாக வாழணும், இதை மட்டும்தான் புலனின்பங்களை ரமிக்கிறதுல மட்டும்தான் மக்கள் குறியாக இருக்கிறாங்க. அதனால் முக்தி தேவிக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. மோட்சாடையன்னா வேணவே வேணான்றாங்க. மோட்சமே வேணாம், இந்த சௌக்கியமே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னவோ 1000 வருஷம் வாழ்கிற மாதிரி, 10,000 வருஷம் வாழ்கிற மாதிரி அல்பம். இந்த குறுகிய காலத்தில் 60 வருஷமாக இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் சௌக்கியமாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், கலு முக்திக்கு க்ஷயம், முக்திக்கு க்ஷயம் ஏற்பட்டு விட்டது. பிராப்தா எதனால் இதுபோல் பாஷண்டிகளாக கெடுக்கப்பட்டு விட்டது. வேதத்தை பிரமாணமாக கொள்ளாத, தர்மங்களை பற்றி தெரியாதவர்களாகிய பாஷண்டிகள் இவர்களெல்லாம் தவறான கல்விகளை புகுத்தி, தவறான வழிகாட்டுதல்களை எல்லாம் புகுத்தி, தவறான நடைமுறைகளை பயன்படுத்தி நிறைய அது இதுன்னு இந்த கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா, பாட்டு, அது இதுன்னு சீரியல் கண்டதெல்லாம் போட்டு எப்படி கெடுத்துட்டாங்க பாருங்க. இந்த பாஷண்டிகளால் இந்த முக்தி மார்க்கமானது கெடுக்கப்பட்டு விட்டதாம். பாகண்டமய பீடிதாக त्वदाज्ञया गताशीघ्रं वैकुण्ठं पुनरेवसा स्मृता त्वया नाच्छात्रैव मुक्तिरायादि यादि च புத்திரிகிருத்த துவயேமுச்ச பார்ஸ்வே ஸ்வஸ்யைவ ரக்ஷிதௌ. அதாவது அம்மா முக்தி தேவி சொல்லிட்டு போயிட்டா, பக்தி தேவியை நீ எப்போ கூப்பிட்றியோ அப்போ நான் வரேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான். ஆனால் புத்திரர்களாக இந்த ஞான வைராக்கியம் மட்டும் இங்கே தங்கிட்டாங்க. எங்கள் அம்மா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பக்தி தேவியோட ஞான வைராக்கியமும் ஞான வைராக்கியமும் அம்மாவோட சஞ்சரிக்கிறார்கள். ஆனால் எங்கே பார்த்தாலும் அதன் மேலும் இருந்தாலும் அவர்கள் வயோதிக நிலையை அடைந்து விட்டார்கள், மூச்சு அடைந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். இதுதான் இவளுடைய வரலாறு, பக்தி தேவியுடைய வரலாறு. தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆனால் வைகுண்டத்தில் தமிழ்நாட்டில் தான் பிரகாசித்தாலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் மற்ற தேசங்களுக்கெல்லாம் போய் விருத்தி அடைஞ்சான். கர்நாடக தேசத்துலலாம் போய் விருத்தி அடைஞ்சான். அதுக்கு பிறகு குஜராத் தேசத்துலாம் ஜீரணம் அடைஞ்சான். அப்படி இருக்கிறார் கலியுகத்தில். அப்போ நாரதர் பார்த்து சொல்கிறார், அம்மா இப்படிப்பட்ட உன்னுடைய நிலைமை, உன் கதை இதுதாம்மா, அதனால் உனக்கு ஞாபகப்படுத்தினேன், அதனால் நீ கவலைப்படாத, இந்த கலியுகத்துக்கு சமமான யுகம் கிடையாது, அது தெரியுமா உனக்கு? என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ததா நாகம் ஹரே கலினா சதுருஷ கோபி யுகோ நாஸ்தி வரானனே தஸ்மிஸ்தாம் ஸ்தாபிஷ்யாமி கேஹே கேஹே ஜனே ஜனே. இந்த கலிக்கு சமமான யுகம் கிடையாதுமா. இதில் நான் எந்த அளவுக்கு பாவங்கள் அதிகமாக பெருகிடுச்சோ அந்தளவுக்கு பகவானுடைய கிருபையும் அதிகமாக பெருக்கிடுச்சான். சுலபமாக பக்தினாலேயே நாமசங்கத்தினாலே பகவான் அடைஞ்சிட முடியும். ஏன்னா கலிக்கு அந்த சலுகை பகவான் கொடுத்துருக்கான். அதனால் கலிக்கு சமமான யுகம் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் பிறக்கிறதுக்காக கலு பவிஷ்யந்தி அப்படிப்பட்ட கிருதயுகத்தில் தேதயுகத்தில் உள்ள மகாத்மாக்கள்லாம் பிரகலாதன்லாம் கலியுகத்தில் தான் ராகவேந்திரராக அவதரித்தார். அப்படிப்பட்ட நாரதர் தான் புரந்தரதாசராக அவதரித்தார். அப்படிப்பட்ட வால்மீகி தான் துளசிதாசராக அவதரித்தார். அப்போ அவரெல்லாம் கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா கலியுகத்தில் சுலபமான சாதனைகளால் பகவான் அடைஞ்சிடலாம். கிருதயுகத்தில் தான் கடினமான சாதனைகள், அதுவும் ரொம்ப காலம் ஆகும், அதுக்கு பிறகு தான் பகவான் அடைய முடியும். கலியுகத்தில் ஒரு நாள் பண்ணக்கூடிய நாம சங்கீதத்தினாலே கிருதயுகத்தில் 1000 வருஷம் 10,000 வருஷம் தவம் பண்ணால் என்ன பண்ணணும், அது கலியுகத்தில் ஒரு நாள் பண்ணுற நாம சங்கீதத்தில் கட்சிடுமா. அப்போ பூஜைகள் புனஸ்காரம்லாம் அதெல்லாம் எவ்வளோ காலங்கள் பொறுத்து தான் பலன் கொடுக்குமா மற்ற யுகங்கள்லாம். ஆனால் கலியுகத்தில் ஒரு க்ஷணம் பண்ணக்கூடிய புண்ணியம் கூட உடனே பலன் கொடுக்குமா கை மேலே. அதான் என்னென்னா பக்தி பண்ணுறதுனால சப்தாகம் 7 நாள் பாகவத பாராயணம் பண்ணவே மோட்சம் கட்சிடுமா கலியுகத்தில். பரிசுத்து கட்சிதே அது மாதிரி.
அது மாதிரி ரொம்ப உயர்ந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய கலியுகத்தில் தான் அது சீக்கிரமாக பலன் கொடுக்குமா கலியுகத்தில். அதனால் கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணகா அப்படியாப்பட்ட பாகவதர்கள்லாம் கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்களாம். அதெல்லாம் சொல்ல கலினா சத்ருஷோ கோபி யுகோ நாஸ்தி வரானனே, அழகான முகம் படைத்தவளே பக்தி தேவியே, இந்த கலியுகத்து சம்மான யுகம் கிடையாதுமா அப்படின்றார் நாரதர். ஏன்னா தஸ்மா ஸ்தாபிஷ்யாமி கேஹே, உன்னை பக்தி தேவியே, உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் உங்களை 2 பேரை நான் ஸ்தாபிக்கிறேன், உங்கள் 3 பேரை நான் ஸ்தாபிக்கிறேன். அப்படி நான் ஸ்தாபிக்கலன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாது அப்படின்னு சபதமிட்டாராம். தஸ்மின் ஸ்தாம் ஸ்தாபிஷ்யாமி கேஹே கேஹே ஜனே ஜனே, மற்ற தர்மங்கள்லாம் புறம்பே தள்ளிவிட்டு பாகவத தர்மத்தை பிரகாசிக்கும்படி செய்கிறேன். அப்படி நான் செய்யலைன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாது அப்படின்னு சபதம் விட்டாராம். அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு ததா நாகம் ஹரிதாசோ லோகித்வாம்னு பிரவர்த்தி, இந்த உலகத்தில் உன்னை பிரவர்த்திக்க செல்லணும், உன்னை பிரகாசிக்க செய்யலைன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதம் விட்டாராம். அதான் அவருடைய சபதம் நிறைவேற்றினால தான் இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அங்கங்கே பாகவத பாராயணங்கள், ராமாயண பாராயணங்கள், நாம சங்கீர்த்தனங்கள், எவ்வளோ உற்சவம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், நிறைய பிரகாசமாக மகோத்சவமாக நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அப்படி மகோத்சவமாக உன்னை பிரகாசப்படுத்துவேன் அப்படின்றார். புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு ததா நாகம் ஹரே, அப்படி நான் பிரவர்த்திக்கு செய்யலை, நான் ததா நாகம் ஹரே தாசோ லோகேத்வாம்னு பிரவர்த்தி, உலகத்தில் அப்படி பிரவர்த்திக்கு செய்யலை நான் ஹரிதாசன் கிடையாது. ஆனால் ஹரிதாசன்ன்றதை நிரூபிச்சிட்டார் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பக்தி, இன்றைக்கி பாகவதம் கேட்குறோம், பாகவதம் படிக்கிறோன்னா அது நாரதுடைய கிருபையினால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறார், எப்படியாப்பட்ட பாவிகள் ஆனாலும் சொல்கிறேன், எப்படியாப்பட்ட மகா பாபிகள் இருந்தாலும் பக்தி இவற்றை பற்றி கொண்டாலும் அந்த பாபங்கள்லாம் நீக்கப்பட்டு சீக்கிரம் பரிசுத்தமாக பகவானை அடைந்து விடுகிறானாம். தைரியமாக கிருஷ்ண பக்தி இவற்றை பற்றி கொண்டால் எப்படியாப்பட்ட பாபிகளும் தைரியமாக பகவானுடைய கோயில்களுக்கு வரலாமா. அதான் சொல்கிறார், ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதா பிரேமரூபிணி, பிரேமையே வடிவமானவளாகிய நீ என்ன பண்ணுறேன்னா பாபிகளுக்கு கூட மன்னிச்சு பகவான் கிட்டே போய் கொண்டு போய் சொல்கிறேன். மகா பாவி பகவான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஆனால் பக்தி தேவி என்ன பண்ணால், நம்ம குழந்தை விடுங்க, அவன் ஏதோ தெரியாமல் பாவம் பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க, ஏற்றுங்க அப்படின்னு பக்தி தேவி சொன்னாலாம் சரிம்மா நீ சொன்னால் ஓகே. பக்திக்கு மயங்கினவர் பகவான், பக்திக்கு வசப்பட்டவர். சில பேர் மனைவிக்கு வசப்பட்டவன், அவங்க மனைவிகள் போய் ஏதாவது அம்மா கொஞ்சம் பார்த்து செய்யுமா, உங்கள் புருஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் வசப்படுத்தினால தலையானை மந்திரம் உடனே வசப்பட்டு சரி சரி போ ஏதோ என் மனைவி சொல்லிட்டேன், சரி நான் செய்கிறேன் போ, உங்களுக்கு உங்கள் காரியத்தை சாதிச்சு கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்கிறாங்களே சில பேர். அது மாதிரி பக்தி தேவிக்கு மயங்கணும் பகவான். அதனால் பக்தி கிருஷ்ண வல்லபி பிராணதோதிக, உயிருக்கு மேலானவளாக பக்தியை வச்சுருக்கான் பகவான். அதனால் பக்தி தேவி சம்மதிச்சிட்டான்னா ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாப்பங்களையும் மன்னித்து அவனை பகவான் ஏற்றுக்கிறாராம். அதுதான் இங்கே சொல்கிறார். தொதன் விதாஸ்ட தொதன் விதாஸ்ட ஏ ஜீவா பவிஷ்யந்தி கலாவிகி, அப்படிப்பட்ட கலிதோஷம் பாதிக்கப்பட்டவர்களாகி அவர்களை கூட ஜீவா நீ சப்போர்ட் பண்ணனா பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண பந்தயம், பயமற்றவர்களாக அவர்கள் கிருஷ்ணனுடைய கோயில்களுக்கு வரலாம், கிருஷ்ணனை அவர்கள் பிரார்த்தனை பண்ணலாம், கிருஷ்ணனை பக்தி பண்ணலாம். ஏஷாம் சித்தே வசத் பக்தி சர்வதா பிரேம ரூபிணி நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னே அப்பியாமலமூர்த்தியா. அதனால் பக்தினால் வசப்படுத்தப்பட்டவர்கள் எந்த விதத்திலையும் நீ இந்த மக்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக பகவானிடத்தில் பரிந்து பேசக்கூடியவள் பக்தி தேவி. இந்த குழந்தைகளுக்காக மக்களுக்காக யார் பக்தியை பற்றி கொண்டானோ அவன் சொப்னத்தில் கூட யமுனையோ யமதூதர்களையோ அப்படி அமங்கலமான மூர்த்திகளை பார்க்கறது இல்லையா, அப்படி சொல்லப்படுகிறது. நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னே அப்படி அமலமூர்த்தையா ந பிரேதோ ந பிசாச்சோவா ராட்சசோவா அசுரோ அபிவா பக்தியுக்த மனஸ்கானம் ஸ்பர்ஷனேன பிரபுர்பவேத்து. பிரேதபாதிகளாலேயோ அல்லது பிசாசுகளாலேயோ ராட்சசர்களாலேயோ அசுரர்களாலேயோ அவர்கள் புத்தி கெடுக்கப்படாதான், அவர்கள் பாதிக்கப்பட மாட்டாரலாம், அவர்கள் பின்லி சூனியம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. எந்த பிரேத பிசாசுகளோ மற்ற துஷ்ட சக்திகளால் அவர்கள் கெடுக்கப்பட மாட்டார்கள். யாருன்னா ஒருத்தன் பக்தியை மனசில் பற்றி கொண்டானோ அவனை இதெல்லாம் தொடாதான். பக்தியுக்த மனஸ்கானம் ஸ்பர்ஷனே பிரபுர்பவேத்து, தபசுனால வேதத்தினால
ஞானத்தினால பகவான் அடையிறது ரொம்ப கஷ்டம். ந தபோபிஹி ந ஞான வேதஸ்ச ந ஞானேனாபி ந தபோபிஹி ந வேதஸ்ச ந ஞானேனாபி கர்மணா ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகாக. ஞானத்தினால் அடைய முடியாது, தபஸ்னால் அடைய முடியாது. இந்த கலியுகத்தில் வேதங்களை பாராயணத்தால் அடைய முடியாது, பலவிதமான கடுமையான கர்மானுஷ்டானங்களால் அடைய முடியாது. ஆனால் பகவான் வெறும் பக்தினாலே அடைஞ்சிட முடியும். அதுக்கு பிரமாணம் என்னென்னா கோபிகள் தான் பிரமாணம். கோபிகள் என்ன பண்ணாங்க? வேதம் படித்தாங்களா, தான தர்மங்கள் பண்ணால், தபஸ் பண்ணாங்களா? ஒன்றுமே இல்லை. பக்தி ஒன்றை பற்றி கொண்டார்கள், சுலபமாக பகவானை அடைந்து விட்டார்கள் அல்லவா? அதான் பிரமாணம். பிரமாணம் தத்திர கோபிகாக. பக்தி ஒருத்தரை பற்றி கொண்டானா மற்ற தபஸ் தியானம் எதுவுமே வேணாம். வரதான் அனுஷ்டானங்கள் ராமநாமம் சொன்னால் போதும், ராமர் சுலபமாக கட்சிடுவார். பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணாலே சுலபமாக பகவான் பக்தி வசமாயிடுவான். சுலபமாக பக்தி அங்கே பிரகாசிக்கும். அதான் ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்திர கோபிகாக. பக்தி அதான் அவ்வளோ லேஸில் எல்லாம் பக்தி பண்ண முடியுமானா பல கடினமான சாதனைகள் தான் கடைப்பிடிப்பாங்களே, சுலபமாக இருக்கிற பக்தி கடைப்பிடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா பக்தி பண்ணணுன்ற ஆசையே ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணித்தான் தான் கிடைக்குமா. பக்தி பண்ணிட்ட ஆசையே உண்டாகுமா ஒரு மனுஷனுக்கு. இன்று நாம் ஜென்ம சகஸ்ரேன பக்தி பிரீதிகி ஜாயதே. கலியுகத்தில் பக்தி ஒன்று நாள் தான் பகவான் அடைய முடியும், வேறு வழியே கிடையாதுன்னு திருப்பி சொல்கிறார். கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண எத்தின் 3 தடவை திருப்பி பக்தி பக்தின்னு சொன்னால் சத்தியம்னு அர்த்தம். அதான் சார் கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. கிருஷ்ணனை நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடியதுன்னா பக்தி ஒன்று நாள் தான் கலியுகத்தில், வேறு எந்த சாதனையும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா பக்தி துரோகரா ஏ சிதே சீதந்தி ஜகத்ரியே துர்வாச துக்கமாவண்ணா புறா பக்த வினிந்தக. பக்தர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அல்லது பக்திக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்காதான். அவர்கள் அலைஞ்சுட்டே இருக்கணுமா. அவர்கள் 3 லோகத்தில் போனாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காது. இந்த உலகத்தில் இல்லை, 3 லோகம் நீ சுற்றி தெரிஞ்சாலும் மற்ற தேவதைகள் சென்று பக்திக்கு மட்டும் ஒருத்தர் துரோகம் பண்ணான், கிருஷ்ண பக்திக்கு, ராம் பக்தி, பகவத் பக்திக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னால், இல்லை பக்தர்களை நிந்திச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. பக்தி உபேட்சை பண்ணிவிட்டு பக்தர்களை உபேட்சை பண்ணிவிட்டு அவன் எங்கே போய் நிம்மதி அடைய முடியும்னா 3 லோகத்தில் எங்கே போனாலும் அடைக்கலம் கிடைக்காதான். அவன் என்ன சாமி வேணால் கும்பிட்டோம், எந்த தேவதையும் அடைக்கலம் கொடுக்காதான் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. பக்தி துரோகரா ஏச்சதே சீதந்தி ஜெகத்ரயே துர்வாச துக்கமாவண்ணா புறா பக்த வினிந்தகா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அம்பரீஷ சரித்திரத்தில் வந்த துர்வாச மகரிஷி, அவருக்கு இல்லாத தபஸா, அவருக்கு இல்லாத வித்யா, அப்படியேப்பட்ட சாப அனுக்கிரகம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் பிசாசை ஏவிட்டார் இல்லையா அம்பரீஷன்னு. கடைசியில் அந்த பிசாசு சக்கராயுதம் பகவானுடைய அஸ்திரமாக சுதர்சன அஸ்திரம் அந்த பிசாசை பொசுக்கி எரிசி சாம்பலாக்கி துர்வாசனையும் தொடர்ச்சிச்சு இல்லையா. அப்போ துர்வாசர் எங்கெங்கே போனார்? பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டம், எங்கே போனாலும் பகவான் வைகுண்டாதிபதி என்னால் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பகவானே பக்தர்களை துவேஷம் பண்ணிவிட்டு பாகவதபச்சாரம் பண்ணிவிட்டு அப்படியேப்பட்ட ஞானிகள் யோகிகளை தப்பிக்க முடியாதான். அப்படியே துர்வாச துக்கமாவண்ணா. துர்வாசருக்கு அப்படியேப்பட்ட மகாதபஸ்வி இப்போ இத்தனை லோகங்களுக்கு போகிறாரு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அவர் அஷ்டமா சித்திகள் கைவேற பெற்றவர்னு. யார்? துர்வாசர். பிரம்மலோகம்லாம் நம்மளால் போக முடியுமா? கைலாசெல்லாம் போக முடியும், வைகுண்டம் போக முடியும். இவர் போயிட்டு வந்திருக்கார். அவ்வளோ தொழில் போனால் அங்கெல்லாம் அடைக்கலம் கிடைக்கலையா. அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவராகிய துர்வாசருக்கே அடைக்கலம் இல்லை, பக்தர்களை நிதிச்சிட்டா, பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம கதியெலாம் என்ன வருது? அதனால் பக்தர்களை என்றைக்குமே பகச்சிக்கூடாது. பக்தர்களை சேவிக்கணும், பக்தரத்தில் சமாதானப்படுத்திக்கணும். அப்படியேப்பட்ட துர்வாசரே மகாதபஸ்வி, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கும் சக்தி உடையவர், ஒருத்தர் அனுகிரகம் பண்ணணும் சக்தி உடையவர். அவர் தான் அனுகிரகம் பண்ணார். 5 கற்களை மந்திரிச்சு கொடுத்தார் குந்தி தேவிக்கு. அந்த 5 கற்களும் சாதாரண கற்கள். ஆனால் துர்வாசர் கொடுத்த மந்திர பலத்தினால்னா சூரிய பகவான் ஒரு குழந்தைய கொடுத்தார் கர்ணனை, தர்மராஜா தர்மபுத்திரர் கொடுத்தார், வாயுதேவன் பீமனை கொடுத்தான். அப்படிப்பட்ட துர்வாசரால் கொடுக்கப்பட்ட அந்த கற்களால் தானே மாத்ராதேவி ஒரே கற்களால் அஸ்வினி தேவர்களை வரவழைச்சு 2 பிள்ளைகளை நகுல சகாதேவர்களை பெற்றெடுத்தாள் மாத்ராதேவி. அப்போது துர்வாசருடைய அந்த ஒரு கல் கூட துர்வாசர அனுகிரகம் பெற்றால் அவைகள் தேவர்கள்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எப்படியாப்பட்ட துர்வாசர். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த 5 கற்கள் தான் அந்த 4 கற்கள். அதுதான் குந்தி தேவி பெற்று வைத்திருக்கிறாள்.
இந்த கற்கள் உனக்கு உதவுமா, இந்த கற்களை குறித்து இந்த கற்களை வைத்துக்கொண்டு நீ எந்த தேவதையை வழிபடுகிறாரோ அந்த தேவதை வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா யார், துர்வாசர். அது அப்படியே பழிச்சது குந்தி தேவிக்கு. ஆனால் துர்வாசர் அனுகிரகம் பண்ணவும் முடியும், அதே போல் சபிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு சக்தி படைத்த மகா தபஸ்வி. அப்போ அவரால் பிசாசு ஏவிடப்பட்டது அம்பரீஷனை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பகவத் பக்தி இருக்குது, பக்தர்களை சுதர்சனாஸ்திரம் காப்பாற்றுறது. அப்போ துர்வாசரை துரத்தி கொண்டு ஓடிட்டு அந்த சுதர்சனாஸ்திரம் அந்த பிசாசையும் பொசுக்கிட்டு, இதுலேருந்து பிசாசையும் பொசுக்கி துர்வாசம் துரத்துதுன்னா அப்போது பக்தி எவ்வளோ சக்தி உடையதுன்னு பாருங்கள். அப்போ துர்வாச துக்கமாவண்ணா புறா பக்த வினிந்தகா, பக்தர்களை நிந்திச்சதுனால அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். அதனால் பக்தர்களை என்றைக்குமே நிந்திக்கூட, பக்தர்களை என்றைக்கும் போற்ற வேண்டும். அப்போ தான் நமக்குள்ள பக்தி பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சக்தி படைத்த துர்வாசரே கஷ்டப்பட்டார். கடைசியில் அம்பரீஷன் காலம் பிடித்தார். அப்போ தான் அந்த சக்கரதாபிதா அந்த சுதர்சனாஸ்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சக்கரத்தினுடைய தாபத்திலிருந்து விடுவிச்சார். அஹோ அனந்த தாசானம், நான் அபகாரம் பண்ண இடத்துல கூட உபகாரம் பண்ணியப்பா அப்படின்ட்டு அம்பரீஷனை புகழ்கிறார் துர்வாச மகரிஷி. இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் பகவத் பக்தி எவ்வளோ சக்தி உடையதுன்னு. அந்த சுதர்சனாஸ்திரமும் சாந்தி அடைஞ்சது, மறைஞ்சு விட்டது. அதனால் பக்தி துரோககர, பக்தர்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது, பக்தியும் துரோகம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்கே போனால் நிம்மதி இருக்காது அப்படின்றது. பக்தியில் அதாவது பக்தி பண்ணுறதை கெடுக்கூடாது. பிறர் பக்திக்கு யாருன்னா துரோகம் பண்ணுறாங்க, கெடுக்கிறாங்க சொன்னால், தடை பண்ணுறாங்கன்னா அவளுக்கு எங்கே போனாலும் அவளுக்கு விமோச்சனமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால இதை திருப்பி சொல்கிறேன். பக்தி துரோககராயே செதே சீதந்தி ஜகத்ரையே துர்வாச துக்கமாவண்ணக புரா பக்த வினிந்தக அலம் பிரதிர் அலம் தீர்த்தகி அலம் யோகிர் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபிகி பக்திர் ஏகைவ முக்தி தான். போதும், இது இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்ன யாராரோ சொல்ல பேச்சு கேட்டுன்னு கண்ட விரதங்கள், எத்தனையோ விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணது, ஏன் உடம்பு அப்படி சிரமப்படுத்தி உடம்பு இறைச்சி இப்படி கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொள்கிறீர்கள், அதெல்லாம் விரதங்கள்லாம் அனுஷ்டித்தது போதும். அலம் விரதைஹி போதும், ஆயிரக்கணக்கான விரதங்கள் வேதங்கள் சொல்ல, அந்த விரதங்கள்லாம் அனுஷ்டித்தது போதும். அலம் விரதைஹி அலம் தீர்த்தகி, கோயிலாக அலைஞ்சது, கோயில்களாக தீர்த்தகள், ஏன் மூட்டை கட்டின்னு அசதியாக அலையிற, இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டு உடம்பு ஒத்துழைக்காத உடம்புனால இவ்வளோ தொலைவு எதுக்கு அலையிற, அதெல்லாம் தீர்த்த யாத்திரையெல்லாம் போனது போதும், நிறுத்திக்கும் அப்படின்றார். அலம் தீர்த்தகி அலம் யோகி, மூச்சு பிடிச்சிண்டு உட்காந்துன்னு பல விதமான அஷ்டாங்க யோக பயிற்சியெல்லாம் பண்ணதெல்லாம் போதும். அலம் யோகி அலம் மகி, புகைச்சியில் போட்டுண்டு நிறைய யாகங்கள் ஹோமங்கள் அங்கங்கே நடக்குதுன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் கலந்துண்டு எத்தனையோ செய்கிறாங்க இல்லையா, அவளுக்கு சாதாரண சிரமங்கள் படுறாங்க இல்லையா, அந்த யாகங்கள் யோகங்கள்லாம் பண்ணதெல்லாம் போதும். அவைகள் அனுஷ்டித்ததோ இல்லாட்டி அதில் போய் கலந்ததெல்லாம் போதும் அப்படின்றார். அதெல்லாம் சொல்கிறார், விரதங்கள்லாம் இது வரைக்கும் அனுஷ்டித்த விரதங்கள்லாம் போதுமானது, தீர்த்த யாத்திரை பண்ணுறதெல்லாம் போதுமானது. விரதம் வேணாம், தீர்த்த யாத்திரை வேணாம், அஷ்டாங்க யோக பயிற்சி வேணாம், யாகங்கள் ஹோமங்கள்லாம் வேண்டாம். அலம் ஞான கதாலபகி, ஞான பிரயாசை, எதுக்காக வரட்டு வேதாந்தங்களை பேசி ஞானங்களை பிரயறன்னு சொல்லி நான் ஆத்மா உடல் இல்லை அப்படின்னு சொல்லி பல விதமான அந்த ஞானத்தில் சிரமப்படுறாங்க பாருங்கள். நிறைய சாஸ்திரங்களை படித்து அதுக்கு பல விதமான சாஸ்திரங்கள் படித்து இவ்வளோ சொன்னாலும், இந்த பாகவத்திலே சொன்னாலும் மறுபடியும் அந்த ஞான விசாரம், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அந்த புஸ்தகம் படிக்கிற இந்த புஸ்தகம் பண்ணுற ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் இந்த ஞான விசாரம்லாம் பண்ணதெல்லாம் போதும், நிறுத்திக்கோ அப்படின்றார். அலம் ஞானக, எங்கே பாகவதம் நடக்குதோ ராமாயணம் அந்த இடத்துல போய் உட்காந்துரு, இவ்வளோ தான். மற்ற சாதனங்களாலெல்லாம் பகவான் அடையவே முடியாது. கலியுகத்தில் ரொம்ப சிரமப்படாது. நிறைய விரதங்கள் இருக்கிறதோ, தபசு மேற்கொள்றதோ, அல்லது யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறதோ, அல்லது தீர்த்த யாத்திரைக்கு மூட்டை கட்டின்னு ஓடுறதோ, நிறைய பணம் செலவு பண்ணுறதோ, இல்லை மூச்சு பிடிச்சின்னு உட்காரதோ, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் யாரை கட்டிட்டு அழகாக பகவத் கதையில் வந்து உட்காந்துரு, காது குத்துட்டுக்கு ஜம்முன்னு ஆனந்தமாக பகவத் கதையை கேளு. கிருஷ்ண கிட்டக வந்துடுவான், நெஞ்சில் கடிச்சிடுவான், ஈஸியாக பகவானை பார்த்துரு, அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. அலம் பிரதிர் அலம் தீர்த்தர் அலம் யோகர் அலம் மகி அலம் ஞான கதாலாபகி, கதை வந்து பெரிய லாபமாக கலியுகத்தில் கட்சிகள் பெரிய லாபம். அதனால் என்ன பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவோம் கதை கேட்கறதுனால. அந்த பக்தி ஒன்றினாலேயே பகவான் கட்சிடுவானா. பக்தி ஏகைவ முக்திதாக, நமக்கு மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்றார்.
இதெல்லாம் அதனால் கலியுகத்தில் இந்த சாதனைகளால் அடைய முடியாத பக்தி ஒன்றினால் தான் மக்கள்லாம் பகவான் அடைய முடியும். அதனால் உன்னை எல்லார் வீட்லேயும் எல்லா ஜனங்கள் இடத்துலையும் நான் பிரகாசிக்க செய்கிறேன், நீ கவலைப்படாதமா, இந்த கலிக்கு சமமான யுகம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஆறுதலாக பக்தி தேவிக்கு ஆறுதல் இல்லை, உண்மையாகவே சொல்கிறாரு. சொல்லி இதெல்லாம் அதே போல் நடக்க போகுது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பாகவத ராமாயண பிரவச்சனம் நடந்திருக்கு, ராதா கல்யாண சீதா எங்கே பார்த்தாலும் பக்தி நல்லா பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. எதனா நாரதுடைய சபதத்தினால. அப்படி இல்லைன்னா நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதம் இட்டார். சும்மா ஆறுதலுக்காக சொன்ன விஷயம் இல்லை, சபதமே இட்டாராம். அப்படி பிரதிஜை பண்ணி சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கிறார் நாரதர். அதனால தான் இன்றைக்கி பலிக்குது, எங்கே பார்த்தாலும் பக்தி பிரகாசிக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்று நான் பிரகாசிக்க செய்கிறேன் அப்படின்னு நாரதருடைய சபதம் இன்றைக்கி பலிக்குது. அப்போ பக்தி தேவி ரொம்ப சந்தோஷம் அடைந்தாள். அஹோ நாரத மறுபடியும் தன்யர்னு புகழறா நாரதரை. அஹோ நாரத தன்யோசி பிரேதிஸ்தே மய நிச்சலா ந கதாச்சித் விமுஞ்சாமி சித்தே ஸ்தாஸ்யாமி சர்வதாக உங்கள் இருதயத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்றா பக்தி தேவி. என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நீங்கள் சொல்லால், அதனால் உங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன், ந விமுஞ்சாமி உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு நாரதரை பற்றி கொண்டாலாம் பக்தி தேவி. உங்கள் ஹிருதயத்தை விட்டு விலகவே மாட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிட்டேன் நான், அதனால் எங்களை ஸ்தாபிக்க போகிறேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தத்ரீகம் தருணா எங்கள் இளமை பெற ஜோடி செய்ய போகிறீர்கள் என்று சொன்னீர்களே, ரொம்ப சந்தோஷம் என்று பக்தி தேவி கொண்டாடுறா. தன்யர் நீங்கள் என்று நாரதரை புகழ்கிறாள், கொண்டாடுகின்றாள். அஹோ நாரத தன்யோசி பிரதிஸ்தே மய நிச்சலா ந கதாச்சித் விமுஞ்சாமி சித்தே ஸ்தாஸ்யாமி சர்வதா கிருபாலுனா துவயா சோதோ மத்பாத துவம்சிதா க்ஷணாத்து. ஒரு க்ஷணத்தில் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிட்டீர்களே. புத்திரயஸ் சேதனா நாஸ்தி ததோ போதைய. அதே மாதிரி என் பிள்ளைகளும் வயோதிக நிலையில் அவர்கள் உங்கள் வாக்குனால் அவர்களையும் இளமை பெற செய்யுங்கள், என்னை சந்தோஷப்படுத்துന്നത് போல் என் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துங்கள் என்று சொன்னோடனே உடனே பகவான் என்ன பண்ணுறார், நாரதர் என்ன பண்ணுறார், உடனே அந்த நாரதரும் பகவானுக்கு சமமானவர் தான். நாரதர் என்ன பண்ணுறார், உடனே ஞான வைரக்கியத்துடைய காதில் போய் முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே சப்தமுச்சகி சமுச்சரணே ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைரக்கியா பிரபுத்தியதாம், ஞானமே எழுந்துரு வைரக்கியமே எழுந்துரு என்று காதில் போய் ஓதினாராம். அவர்கள் எழுந்திருக்கிற பாடு தெரியல, எழுந்திருக்கிறதா தெரியல. நாரதரே காதில் ஞான வைரக்கியத்துக்கு எழுந்துக்க சொன்னால் கூட எழுந்துக்க முடியலையா. அப்போ பார்த்தார், சரி ஞான வைரக்கியம் எதனால் பிரகாசிக்கும்னா வேதாந்தங்கள் உபநிஷத்துங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளை பாடினா அவர்கள் எழுந்திருப்பாங்க. சொல்லிட்டு வேதாந்த கோஷிச்ச கீதா பாடிர் முகுர்முகு, பகவானிலே சொல்லப்பட்ட பகவத்கீதை அதை அடிக்கடி சொன்னாராம் காதலை. வேதங்கள் உபநிஷத்துங்கள்லாம் பாராயணம் பண்ணாராம், கீதா பாடத்தை திருப்பி பாராயணம் பண்ணாராம். ஆனாலும் அந்த ஞான வைரக்கியம் எழுந்திருக்கிறதாவே இல்லை. பகவத்கீதைக்காக பகவதனுடைய வார்த்தைன்றதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் அப்படியே எழுந்தாங்களாம், கொட்டாய் விட்டு கொண்டு எழுந்தாங்களாம். ரொம்ப நாளாக பசிதாகமாக இருக்கிறதுனால மயக்கமாக இருந்தாங்க இல்லையா, இந்த பகவத்கீதையினால் கொஞ்சம் புஷ்டி அடைஞ்ச மாதிரி எழுந்தாங்களாம். எழுந்துட்டு என்னென்னா பசிதாகத்தில் இருந்ததுனால மறுபடியும் மயக்கட்சி கீழே வந்துட்டாங்களாம். எப்படின்னா காஞ்ச கட்டையை போல் கீழே வந்துட்டாங்களாம். அப்படி மயக்கம் அடைந்து மயங்கி விழுந்துட்டார்கள், அதை மூச்சடைந்து விழுந்து விட்டார்கள். வேதாந்த கோஷச்ச கீதா பாடிர் முகுர்முகு போத்தியமானோ ததா தேன கதஞ்சிச்ச உத்திதவு பலாத்து. இந்த பகவத்கீதை பலத்தான் கொஞ்சம் எழுந்த மாதிரி எழுந்து நேத்திரை அனவலோகந்தவு ஜும்பனவு சாலசாவுவோ பகவத் பரிதவு பிராய சுஷ்காஷ்ட சமாங்ககவு க்ஷுக்ஷாமோதவ் நிரீக்ஷைவ புனஸ்வாப பராயணோ ரிஷச்சிந்தாபரா ஜாதக கிம்பிதேய மயேதிச்ச. ஏதோ பச்சை கட்டைனா கொஞ்சம் துளுத்திருக்கும், காஞ்ச கட்டைனா அசைய முடியாத அப்படி காஞ்ச கட்டையை மேலே படுத்துட்டாங்களாம். யார், அப்படிப்பட்ட எலும்பும் தோளுமாக ஞான வைரக்கியம் வயோதிக நிலையில் அவர்கள் மூச்சடைந்து விழுந்து விட்டார்கள். அதாவது வேதங்கள் உபநிஷத்துங்களால் எழுந்துக்காதவங்க பகவத்கீதையில் கொஞ்சம் கொட்டாய் விட்டு எழுந்தாங்களாம். எழுந்து மறுபடியும் நல்லா படுத்துட்டாங்களாம், நல்லா தூங்கிட்டாங்களாம், நல்லா அப்படியே மூச்சடைந்து விழுந்துட்டாங்க. ஏன்னா பசிதாகம் அவர்கள் அந்த அளவுக்கு பாதிக்குது. சுக்ஷாமோதோ நிரீக்ஷைவ புனஸ்வாப பராயணம் அப்படின்னு நல்லா படுத்துட்டாங்க. அப்போது தேவரிஷன் நாரதர் பலவிதமாக கவலைப்படுறார். நான் இதுக்கு மேலே என்ன செய்கிறது, வேதங்கள் உபநிஷதங்களால் பகவத்கீதையை பாடனம் பண்ணது இவைகளாலேயே ஞான வைராக்கியம் எழுந்திருக்கலன்னு சொன்னால், அதாவது ஞான வைராக்கியம் புஷ்டி அடையலன்னு சொன்னால், வேறு இதுக்கு மேலே வேறு என்ன உபாயம் இருக்குது? பக்தி அப்படிப்பட்ட ஞானம் உபநிஷதங்களை விட சிறந்த ஞானம் உண்டா? பகவத்கீதையை விட சிறந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய கிரந்தம் உண்டா? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஞான கிரந்தம் இவைகளால் எழுந்திருக்கலை.
நம்ம உபநிஷத்துகள் படித்தா ஞானம் வந்துடும் சொல்கிறோம். பகவத்கீதை படித்து எவ்வளோ பேர் ஞானிகளாக இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஞானம். ஆனால் அவைகளாலே கலியுகத்தில் எடுபடலையா, ரொம்ப கஷ்டப்பட்டாராம் நாரதர். அப்போ தான் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டார். அப்போ கவலைப்படுறதுனா பிரயோஜனம் இல்லை, உடனே பகவானை தியானம் பண்ணணும். அதான் புத்திசாலித்தனம். கவலைப்பட்டு இருக்கிற காட்டிலும் பகவானை அந்த சமயத்தில் தியானம் பண்ணணும். அஹோ நித்ரா கதம் ஜாதி விரத்தத்துவம் மகத்தரம், இவர்கள் வயோதிகம் எப்படி போக முடியும்? சிந்தையின் இது கோவிந்தம் ஸ்மாரயாமாச பார்க்கவ. கோவிந்தனை ஸ்மரிச்சாராம். எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் கவலைப்பட்டு அதை நினச்சி புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உடனே கோவிந்தனை சரணம் அடையணும், பகவானை நினைக்கணும். அதுதான் ஒரே வழி. அதுதான் மகான்கள் காட்டி கொடுக்குற வழியே. கோவிந்தம் ஸ்மாரயாமாச. அப்போ பகவானை நினைச்சாராம், பகவானை பிரார்த்தனை பண்ணாராம். அடுத்த க்ஷணத்தில் அவர் நினச்சாருந்தான் அவங்க வருது, பிரார்த்தனை பண்ணால் கூட வரல. மகான்கள்லாம் நினச்சாங்கன்னா மகான்களத்தில் உள்ள கிருபையினால் பகவான் சொல்கிறேன், ஒரு சாதுக்கள் கஷ்டப்பட பகவான் விடவே மாட்டான். உடனே மாகித்தியதை நீ கவலைப்படாத. நாரதர் கவலைப்பட்டால் பகவானுக்கு பொறுக்காதான். உடனே அசுரவாக்கா பகவான் பேசுகிறானா, வியோமவாணி ததே பாபுன் மா ரிஷே கித்தியதாமிதி. நீ கவலைப்படக்கூடாது நாரதரே. உத்தியமகா சபலஸ்தே ஐயம் பவிஷ்யதின சம்சயா. உன்னுடைய முயற்சியானது வீண் போகாது, அதில் சந்தேகப்பட வேண்டாம், நிச்சயமாக சபலமாகும் உன்னுடைய முயற்சியானது. பக்தி தேவி ஞான வைராக்கியத்தை எல்லா வீட்டிலும் ஸ்தாபிக்க தான் போகிறேன், அதனால் கவலைப்படாத. பக்தி பிரகாசிக்கு தான் போகுது, ஞான வைராக்கியம் இளமையோடு எழுந்துக்கு தான் போகிறார்கள், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உன் முயற்சி வீண் போகாது அப்படின்னு பகவான் அசிர்வாக்கா சொல்கிறானா பகவான். உத்தியமகா சபலஸ்தே அயம் பவிஷ்யதின சம்சயா ஏதர்த்தம் து சத்கர்மஹா சுரஷத்துவம் சமாச்சாரம். நீ ஒரு சத்கர்மாவை செய்ய வேண்டும் தேவரிஷி நாரதரே, நீங்கள் ஒரு சத்கர்மாவை அதை நன்றாக அனுஷ்டிக்க வேண்டும். அந்த சத்கர்மாவை அனுஷ்டித்தால் அவர்கள் மறுபடியும் ஞான வைராக்கியம் இளமை பெற்று விடுவார்கள். சரி, அது என்ன சத்கர்மா, அதை சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னா. தத்தே கர்மாபிதாசியந்தி சாதவகா சாதுபூஷணா. அந்த சத்கர்மா என்னவென்று சாதுக்கள் ஆகிய சாதுத்தன்மையே பூஷணமாக கொண்டவர்களாகிய சாதுக்கள் உனக்கு உபதேசிப்பார்கள். ஏன்னா அது ரொம்ப ரகசியமானது. அது பகவானே, அது என்ன வழி அப்படின்னு கேட்டால் பகவானே சொல்ல மாட்டானா. அப்படி வேணும்னா போய் சாதுக்களை அண்டு போ, சாதுக்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமாம், பகவான் நான் சொல்ல மாட்டேன், நீ சாதுக்கள்கிட்ட போய் சாதுக்களை அண்டு, சாதுக்கள் தான் உனக்கு உபதேசிப்பாங்க அப்படின்னு பகவான் சொல்லிட்டானா. சொல்லிவிட்டு பகவான் மறைஞ்சிட்டான். உடனே சாதுக்களை போய் எங்கே தேடுறது, எங்கே தேட முடியும்? அவர்கள் தீர்த்த கரைகளிலும் க்ஷேத்திரங்களிலும் தீர்த்தங்கள் கரைகளிலும் தான் இருப்பாங்க அந்த மகான்கள்லாம். அதனால் அந்த இடத்துல போனாராம், சாதுக்களை தேடி போனாராம். அந்த பக்தி தேவி ஞான வைராக்கியத்தை அங்கேயே விட்டுட்டு யமுனை கரையிலே விட்டுட்டு, அம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அந்த சத்கர்மா என்னவென்று நான் தெரிந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலாக தீர்த்தமாக போய் தீர்த்தம் வினிஷ்கன்பிய பிரிச்சன் மார்க்கே முனீஸ்வரான்னு இவ்வளோ நடந்த விஷயங்கள்லாம் பற்றி சொல்லி அந்த அசிர்வாக்கா சொன்ன அந்த சத்கர்மா என்ன என்று கேட்கிறார். அதில் சில பேர் விற்த்தாந்தகா சோயதே சர்வகி கிஞ்சின் நிச்சித்திய நோஷியதே. யாரும் நிச்சயமான பதிலை சொல்லவில்லையா. அந்த சத்கர்மா என்னன்றது தெளிவாக சொல்ல முடியாமல் இருந்தாங்களாம் யாருமே. எல்லா சாதுக்களும் ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் தீர்த்தக்காரிகள்லையும் போய் சாதுக்கள்லாம் தியானம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க, நாம ஜபம் பண்ணுறாங்க, பலவிதமான அனுஷ்டானங்களை செய்து கொண்டு இருக்கிற சாதுக்களிடத்தெல்லாம் போய் இந்த மார்க்கம் என்னென்று பிச்சன் மார்க்கை, அந்த பகவானால் அசிர்வாக்கா சொல்லப்பட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த அசிர்வாக்கா சொன்ன அந்த மார்க்கத்தை கேட்கிறார், விசாரிக்கிறார். எந்த சாதுக்களும் எல்லாம் சாதுக்கள் வேஷத்தில் இருக்காங்க, ஆனால் அவர்கள் பார்த்த சாதுத்தன்மைகள் கொண்டவர்களாக இருக்காங்க. ஆனால் அவரிடத்துல போய் கேட்டால் இந்த விஷயத்தை மட்டும் அவர்களுக்கு தெரிய மாட்டேது, இந்த ரகசியம் மட்டும் அசிர்வாக்கா சொன்ன அந்த ரகசியம் மட்டும் தெரிய மாட்டேது. பக்தி ஞான வைராக்கியம் எதனால் இந்த கலியுகத்தில் புஷ்டி அடையும் அப்படின்ற அந்த மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க, நிச்சயமான பதில் சொல்ல மாட்டேன்றாங்களாம். சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், அசாத்தியம் கேச்சன புரோஜோ. ஐயோ, இந்த கலியுகத்துலையா மக்கள்லாம் அதர்மத்தில் போகிறாங்க, இந்த கலியுகத்தில் பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்தாபிக்கிறது ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது, முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்களா, அசாத்தியம் கேச்சன புரோஜோ துர்நியாயம் இது சாபரே. பக்தி ஞான வைராக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே துர்நியாயம், அது தெரிஞ்சுக்கிறதுக்கே யாரும் வரமாட்டாங்க. பக்தி ஞான வைராக்கியத்தை சம்பாதிக்கிறது எங்கே வர போகிறாங்க? அந்த ஞான விஷயங்களும் பக்தி வேதாந்தங்களும் உபநிஷதங்கள் பகவத்கீதை பாகவதம் தெரிஞ்சுக்கிட்டு யார் வர போகிறாங்க? கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு யார் வர போகிறாங்க? இது தெரிஞ்சுக்கிறதுக்கே மக்கள் விரும்ப மாட்டாங்களாம். துர்நியாயம், இது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம், அதனால் இது சாத்தியமில்லைன்னு தாங்களாம் சில பேர். அசாத்தியம் கேச்சன புரோச்ச துர்நியாயம் இது சாபரே. சில பேருக்கு வந்துன்னா இவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாததுனால மௌனமாக இருந்தாங்களாம், அவங்க மௌன சாமியார்லாம் அவங்களாம்.
அதெல்லாம் மௌனமாக வந்துட்டாங்களாம். மூகி பூதாக ததான்யத்து கியந்தஸ்து பலாயுதா. சில பேர் இவர் கேட்ட கேள்வியை கேட்ட உடனே தங்களுக்கு பதில் தெரியாதனால அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்களாம் சில பேர். சில மகான்கள்லாம், சில ரிஷிகள்லாம், சாதுக்கள்லாம் ஓடிட்டாங்களாம் அந்த இடத்த விட்டு. இது கியந்தஸ்து பலாயுதா, பிடிச்சி தள்ளின மாதிரி ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்களாம் அந்த இடத்த விட்டு. ஆஹாகாரோ மகானாசித்து திரைலோக்கிய விஸ்மயாபக வேத வேதாந்த கோஷிச்ச கீதா பாடில் விபோதிதம். இப்படி எல்லா இடத்துலையும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு போல். கீதா பாடம் எல்லாத்தையும் வேத வேதாந்தங்கள்லாம் காதில் ஓதன ஞான வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்கல, புஷ்டி அடையலை. அசர்வாக்கா வந்து ஒரு சத்கர்மா செய்யணும்னு சொல்லி, அந்த சத்கர்மா என்ன சுவாமி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாரு. யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் மௌனமாக இருக்காங்க. சில இடத்துல அது கேள்வி கேட்டோன்னே ஒரே ஓட்டம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்களாம். ஏன்னா விஷயம் பதில் தெரிஞ்சால் தானே உட்காருவாங்க, பதில் தெரிஞ்சால் தானே பேசுவாங்க. பதில் தெரியாதனால ஒருத்தர் மௌனமாக இருந்துட்டார், ஒருத்தர் பார்த்தா அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். சில பேர்லாம் சாதுக்கள் ஓடிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சில பேர் ஆஹாஹா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களாம். சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். வேதங்கள் உபனிஷத்துங்களாலே பகவத்கீதையினாலே ஞான வைராக்கியம் புஷ்டி அடையாத போது வேறு எதனால் புஷ்டி அடையும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்களாம். ஒருத்தர் காதும் வச்ச மாதிரி பேசிக்கிறாங்களாம். பக்தி ஞான விராகணம் நோதிர்ஷத்ரிகம் யதா உபாயோ நா அவரோ அஸ்தி கர்ணே கர்ணே அஜபஞ்சனாக. காதும் வச்ச மாதிரி பேசிக்கினாங்களாம். ஏன்னா பக்தி ஞான வைராக்கியம் வந்து வேதங்கள் உபநிஷதங்கள் பகவத்கீதையினாலும் ஏந்துக்கள்னா வேறு எதனா ஏந்துக்க போகுது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு காதும் வச்ச மாதிரி பேசிக்கொள்கிறார்களாம். நாரதர் வந்து சொன்னதை கேட்டு சாதுக்கள்லாம் சில பேர் கும்பலாக பேசின்னு இருக்கிற சாதுக்கள்லாம். அப்போ உபாயோ நாபுர அஸ்தி கர்ணே கர்ணே அஜபஞ்சனாக யோகினா நாரதேனாபி ஸ்வயம் ந ஞாயதே துயத்து தற்கதம் சக்கியதே வக்தும் இதரேரிக மானுஷைஹி. அப்படிப்பட்ட யோகிகளுக்குள் சிறந்தவர் தேவரிஷி நாரதர். இவருக்கே விஷயம் தெரியலையா, அந்த சத்கர்மான்னு தெரியலையா. இவர் வந்து நம்மளுக்கு போய் கேட்குறாரு. சாதாரண பாமரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், நமக்குள்ள வந்து இவர் கேட்குறாரே அப்படின்ட்டு பேசிக்கிறாங்களாம் சில பேர். அடாட போங்கப்பா, உங்களுக்கெல்லாம் கேட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லை, எங்கேயுமே சரியான விட கிடைக்கல அப்படின்ட்டு இவர் ஆனதுலேயே வெறுத்து போயிட்டாராம். எத்தனை கோயில்களுக்கு அலையிறது, எத்தனை கோயில்களில் போய் சாதுக்கள், கோயில்களில் தானே தீர்த்தங்களில் தானே சாதுக்கள் இருப்பாங்க. தீர்த்தங்கள்னால் வந்து ஜலம் தான் தீர்த்தம் நினைக்கக்கூடாது. தீர்த்தி குருவந்தி பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே தீர்த்தங்கள் தான். ஆசிரமங்கள், கோயில்கள் எல்லாமே, மடங்கள் எல்லாமே தீர்த்தங்கள் தான், புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தீர்த்தம் நிஷ்கிரமின்னா கோயில்களுக்கு, புண்ணிய தீர்த்தங்களுக்கு, அதே சமயத்தில் மடங்களுக்கு, ஆசிரமங்களுக்கு, இதுபோல் மகான்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் போயிருக்கார். எல்லா இடத்துலையும் போய் கேட்டிருக்கார் இந்த விஷயங்கள்லாம். நடந்த விஷயங்கள்லாம் எல்லாவரையாக சொல்லி, ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த விஷயங்களை சொல்லி, பக்தி தேவி சமபரத்தை பார்த்து, ஞான வைராக்கியம் வயோதிக நிலை அடைஞ்சதை பார்த்து எல்லாம் விசாரிக்கிறார். ஆனால் யாருமே சரியான பதில் சொல்லலை. அப்போ தான் எல்லாமே சில பேர் சொல்கிறாங்க, தேவரிஷியான யோகிகள் சிறந்தவராகிய நாரதருக்கே தெரியலனா நமக்கெல்லாம் எங்கள் பாமர மக்களாகிய நம்மளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, பாமரலாகிய நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்லாம் பேசிக்கிறாங்களாம். அப்போ இவரே வெறுத்து போயிட்டார். எங்கேயுமே சரியான பதில் கிடைக்காதனால, அந்த சத்கர்மா என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாததுனால. சில பேர் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க, நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. இந்த உபாயமாக ஒருவேளை இதுவாக இருக்கலாம், ஒருவேளை அதுவாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறாங்க. அதனால் எதுவும் நிச்சயமான பதில் சொல்லலையா. விற்த்தாந்த சுயதி சர்வே கிஞ்சி நிச்சித்திய நோச்சியதே. நிச்சயமான பதில் சொல்லாமல் குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். சரி அப்படின்னு சொல்லி நாமளே பகவானை நோக்கி பதரிகாசிரமத்துக்கு போய் நாராயணில் உபாசனை பண்ணி பகவானை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறார். பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தா பகவான் 10 அடி எடுத்து வைப்பான் நம்ம முன்னாடி. அப்போ பகவானை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா யார் அந்த சத்கர்மா சொல்லக்கூடிய சாதுக்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ சாதுக்களை கேட்டு யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதரிகாசிரமத்துக்கு கிளம்பிட்டார். இவர் நாரதர் தத சிந்தாதுர சோத பதரிவனமாகதா தபஸ்சராமி சாத்திரேதி ததத்தம் கிருத நிச்சய. தபஸ்னால் நரனில் ஆராதித்து அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறேன் என்று கிளம்பினார். கிளம்பி போகும்போது தான் வழியில் இந்த சனகாதி முனிவர்களை சந்தித்தார். அந்த சனகாதி முனிவர்களிடத்தில் தான் இப்போ நடந்த விஷயம் மொத்தத்தையும், இப்போ நான் பக்தி தேவி ஞான வைராக்கியத்தெல்லாம் பிருந்தாவனத்தில் விட்டு வந்திருக்கேன். இது போல் வந்து ஒவ்வொரு தீர்த்தக்காரையும் அங்கங்கே க்ஷேத்திரத்துலாம் போய் திரிஞ்சு அலைஞ்சி வந்திருக்கேன். எனக்கு அந்த சத்கர்மா என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் அதை பகவானுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் கிளம்பி போயின்னு இருக்கேன். வழியில் உங்களை பார்த்தேன்.
யார் சனகாதி முனிவர்களே, உங்களை பார்த்தேன், என்னுடைய அண்ணாக்கள் அல்லவா நீங்கள்? அப்போ தான் பார்த்தேன், சாதவகா சாது பூஷணாக, அந்த சாதுத்தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்கள் யாருன்னா, இவர்களை பார்த்தா திகம்பரர்கள், ஆடை கூட உடுத்தில்லாமல் இருக்கிறாங்க. இவர்கள் எங்கே பூஷணங்கள் அணிந்து கொண்டு இருப்பார்கள்? ஆனால் அந்த பூஷணங்களை சொல்லலை, வெளிப்புறமான ஆடைகளையோ பூஷணங்களையும் இங்கே சொல்லலை. பகவான் சாதுத்தன்மைகளை பூஷணமாக கொண்டவர்கள் யாருன்னா சனகாதி முனிவர்கள் தான். இவங்களை பார்த்த உடனே தரிசன மாத்திரத்தினாலே இவருக்கு தெளிவு கட்சிச்சு. ஆஹா, பகவானால் சொல்லப்பட்ட அந்த சாதுத்தன்மை பூஷணமாக கொண்டவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அவருக்கு கண்ணு திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. யார் நாரதருக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் தெளிவு பிறந்து உடனே அந்த சனகாதி முனிவர்களை சொல்கிறார், இதான் நடந்த விஷயம், அந்த சாதுக்கள் யாருன்னு இப்போ நான் கண்டு கொண்டேன், நீங்கள் தான் அந்த சாதுக்கள் என்று. சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக அதா மாத்திரைக ஜீவனக, நீங்கள் தான் அந்த பவந்தோ யோகின சர்வே புத்திமந்தோ பகுஸ்ருதா, பல சாஸ்திரங்களை கற்றுணர்ந்தவர்கள், மகா புத்திமான்கள், மகா யோகிகள் நீங்கள். பஞ்சஹாயன யுக்த சம்யுக்தாக பூர்வேஷாம் அபிபூர்வஜாக, எப்பொழுதும் 5 வயசு குழந்தைகளாக சஞ்சரிக்கிறவர்கள், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள், எல்லாருக்கும் மூத்தவர்கள் நீங்கள். சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்க ஜீவனகா, யார் சதா வைகுண்ட நிலையத்தில் வாசம் பண்ணுறாங்கன்னா, யார் ஹரிநாம கீர்த்தனத்தையும் ஹரிகதைகளை பாடிக்கொண்டு ஹரினுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் வைகுண்டவாசிகளாம். அப்படிப்பட்ட இவர்கள் விசாலா நகரத்தில் இருக்கிறாங்க. இப்போ வைகுண்டவாசின்னு இவரை சொல்கிறாருன்னா, இவர்கள் வைகுண்டவாசிகள் தான். எப்போல்லாம் பாகவத கதைகளை பேசுகிறாங்களோ அவர்களெல்லாம் வைகுண்டத்தில் தான், அப்போல்லாம் அவங்க வைகுண்டத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இவர்கள் எப்பொழுதும் பாகவத் சிந்தனையிலே இருப்பதுனால இவர்கள் சதா வைகுண்ட நிலையாக எப்பொழுதும் வைகுண்டவாசிகளாகவே இருக்கிறவர்கள் இந்த சனகர், சனத்குமாரர், சனத் சுஜாதா, சனந்தனர், இந்த பேர்களை சொல்லணும். அப்போ தான் அவர்கள் தபஸில் 14 ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும், அவர்களுக்கும் தபஸு குறையாமல் இருக்குமா. சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக, எப்பொழுதும் கிருஷ்ண லீலைகள் என்ற அமிர்தத்தில் பித்து பிடித்தவர்களாக இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு பசி தாகம் இவர்களால் பாதிக்கப்படாமல் கதை மட்டும் இருந்தால் போதும், கதா மாத்திரை ஏக ஜீவினக, கதை மாத்திரம் இருந்தால் போதும் அவர் உயிர் வச்சுன்னு இருப்பாங்களாம் சனகாதி முனிவர்கள். அப்படிப்பட்டவங்களாம். கதா மாத்திரை ஏக ஜீவினகம். அப்படி கதை இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பகவான் நாமத்துக்கு எத்தனை பண்ணியிருப்பாங்களாம். ஹரிசரணம் 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 நித்தியம் ஏவ முகே வச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. எப்பொழுதும் ஹரிசரணம் ஹரிசரணம் பகவான் நாம சங்கீர்த்தனம் நாக்கில் வந்துட்டே இருக்கும். அவர்கள் முணுமுணுத்துன்னு இருப்பாங்க. ஹரிசரணம் 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 நித்தியம் ஏவம் முக்கியபட்சா. அதனால தான் அவங்களுக்கு வந்து வயோதிகம் பாதிக்கல. யார் நாம சங்கீர்த்தனம் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருப்பாங்களோ அவங்க எப்பவும் இளமையாக துடிப்பாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, அவர் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய நாம சொல்கிறவங்க அவருக்கு என்ன தான் உடம்புல நோய்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் வயோதிகள் எல்லாம் பார்த்தா நல்லா இளமை துள்ளும். 5 வயசு குழந்தைகள் போல துள்ளுவாங்க, அங்கே இங்கே ஓடின்னு ஆடின்னு இருப்பாங்க. அதனால் நாம நிறைய சொல்ல நம்மளுக்கு வந்து ஜரை வந்து பாதிக்காது, காலம் கூட வந்து தொட மாட்டானோ. அத கால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே, வயோதிகமானது பாதிக்காதான். இந்த சோம்பல் மந்தமாக இருக்கிறது, அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து பாதிக்காது. நாம ஜபம் நிறைய பண்ணுறவங்கள, பாகவத பாராயணம் பண்ணுறவங்கள சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்க. அவர்கள் எந்த கவலையும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க, அவங்க கவலை தோஞ்சி உட்காரவே மாட்டாங்க. பகவான் நாம சொல்கிறவங்க அதை மரத்தை அடுத்த வேலை என்னன்றது பார்த்துன்னு போயின்னு இருப்பாங்க. அதுதான் பகவான் நாம சொல்கிறதுடைய மகிமை. அதனால் அவர்கள் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். யாருக்கு? சனகாதி முனிவர்கள் 5 வயசு குழந்தைகள் போல சஞ்சரிக்கக்கூடியவர்களாம். அத கால சமாதிஷ்டா ஜராயுஷ்மன்ன பாததே. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய புருவ நெரிச்சல் மாத்திரத்தினாலே வைகுண்டவாசிகளாக ஜெயவிஜயர்களையே கீழே தள்ளிவிட்டீர்கள். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர்கள் நீங்கள், அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள் நீங்கள். பகவான் உங்களை அப்படி ஹிருதயத்தில் வச்சுருக்கான். அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள் அந்த சாது பூஷணக, அப்படிப்பட்ட சாது, உங்களை விட சிறந்த சாதுக்கள் யார் இருக்க முடியும் அப்படின்னு நாரதர் புகழ்கிறார். அதனால் அந்த சத்கர்மா என்னவென்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சனகாதி முனிவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார் நாரதர். அசரீர கிரோக்தம் எத்தது கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத் பிரபுவந்து சவிஸ்தரம். அந்த சாதனம் என்ன என்று நீங்கள் விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். பக்தி ஞான விராகானம் சுகம் உற்பத்தியதே கதம் ஸ்தாபனம் சர்வவர்ணேஷு பிரேமபூர்வம் பிரயத்னதா. பிரேமை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை, பக்தி ஞான வைராக்கியம் சுகமடையத்துக்கு என்ன வழி? சகல வர்ணாசிரமங்களிலும்
எல்லா மக்களிடத்திலும் இந்த பிரேமபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த பக்தியை ஸ்தாபிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வழி என்று கேட்கிறார் நாரதர். சனகாதி முனிவர்கள் பதில் சொல்கிறாங்க நாரதில், இதுக்காக பெருசாக இப்படி கவலைப்பட்டீங்க, இது சுகமான உபாயமாச்சே அப்படின்னு சொல்கிறார். இதுக்காக கவலைப்படாதீங்க. மா சிந்தாம் குரு தேவரிஷே, மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுங்க. நீங்கள் கரெக்டான சரியான இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சனகாதி முனிவர்கள் உற்சாகமாக. ஹர்ஷம் சித்த சமாவக, மனசை சந்தோஷமாக வச்சுங்க. அது ரொம்ப கஷ்டமான வழி இல்லை, ரொம்ப சுகமான உபாயம். ஆமாம், உபாயா சுகசாத்தியத்திர வர்த்ததே பூர்வைகை. மூச்சு போச்சுன்னு அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணணும், கடுமையாக தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. புகைச்சியில் போட்டு பெரிய ஹோமம் பண்ணணும், அதெல்லாம் வேணாம். சுகமாக உட்காந்து கதை கேட்கணும், அவ்வளோதான். சுகமான ஒரு வழி இருக்குது, உபாயம் இருக்குது. ஆமாம், கிருஷ்ண கதை கேட்குறது அந்த பாகவத சப்தாகம்தான். அதனால் உபாயா சுகசாத்தியத்திர வர்த்ததே பூர்வையேபிகி, இது நான் சொன்னதில்லை, முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு அதை வழிநடத்தப்பட்டு காட்டப்பட்டது, முன்னோர்கள் கடைபிடிக்கப்பட்டது இந்த மார்க்கமானது. அப்படி ஒரு வழி இருக்குது, அதுதான் பாகவத சப்தாகம் என்று சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. உபாயா சுகசாத்தியத்திர வர்த்ததே பூர்வையேபிகி, முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது. நீங்கள் எப்படிப்பட்டவர்? உலக மக்கள் நன்மைக்காக கவலைப்படுகிறீர்கள் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பக்தி ஞான வைராக்கியம் ஒவ்வொரு வீட்டில் ஸ்தாபிக்கணும், ஒவ்வொரு ஜனத்தில் ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கிறோம் பாரு. அப்படி இல்லைன்னா ஹரிதாசன் இல்லைன்னு நீங்கள் சபதமிட்டு இருக்கிறீர்களே, அப்படின்னா சாதாரண விஷயமா? இதெல்லாம் நாரதர் சொன்ன பிறகு சனகாதி சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷ்ண பக்தர்களுக்குள்ள முதன்மையானவர், நீங்கள் யோக சூரியனாக சஞ்சரிக்கிறவர்கள், நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணதாசானம் அக்ரணிட் யோக பாஸ்கரகா. அஹோ நாரத தன்யோசி விரக்தானம் சிரோமணிகி, வைரக்கியம் அடைந்தவர்களுக்குள் சிரோமணியாக பிரகாசிக்கிறவர் நீங்கள். இப்போ பாருங்கள், பக்தி தேவியன் தன்யர்னு என்று சொன்னால் 2 தடவை. இங்கே சனகாதி முனிவர்கள் வாக்குலையும் தன்யர் என்று கொண்டாடப்படுகிறார் நாரதர். அப்படிப்பட்ட என்ன தனம்னா பக்தின்ற தனம் அவலத்தில் அப்படி இருக்குது. இந்த பக்தியை ஸ்தாபித்துக்காக அப்படி பிரயத்தனம் பண்ணுறார், பக்தி சூத்திரமே எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட தனம் இருக்கிறவங்க தான் பெரிய தன்யமானம். மற்ற தனங்கள் இருக்கிறதெல்லாம் தனவான் கிடையாது. பக்தின்ற தனம் யாருத்துல அவன் தான் பெரிய தன்யர். அதனால் நாரதரை அப்படி கொண்டாடுகிறார், சனகாதி முனிவர்கள் கொண்டாடுகிறார்கள். அஹோ நாரத தன்யோசி விரக்தானம் சிரோமணிகி சதா ஸ்ரீகிருஷ்ணதாசானம் அக்ரணிர் யோக பாஸ்கரா. கிருஷ்ண பக்தர்களும் முதன்மையானவர் நீங்கள், யோக சூரியனாக பிரகாசிக்கிறவர் நீங்கள் இப்படி தான் சிந்திக்கணும். தொய் சித்திரம்ன மந்தவியம் பக்தி அர்த்தம் அனுவர்த்தினி கடதே கிருஷ்ணதாசஸ்ய பக்தி சம்ஸ்தாபனா சதாகா. மக்கள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்து யாரோ எப்படி கெட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்ததுன்னு அப்படி போக மாட்டாங்களாம் மகாத்மாக்கள்லாம். எல்லாத்துலேயும் பக்தி பிரகாசிக்கணும், எல்லாத்துலேயும் ஞான வைராக்கியம் பிரகாசிக்கணும், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மகானுடைய குணமே. அது இயற்கையான். கடதே கிருஷ்ணதாசஸ்ய, கிருஷ்ணதாசர்களுக்கு அது இயற்கையான சுபாவம். நீங்கள் அப்படி நினைக்கிறது நியாயம், கரெக்டு. அதே மாதிரி நீங்கள் நினைச்சது நடக்கும். எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்க செய்ய முடியும். அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது, அது சுகமான ஒரு உபாயம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சனகாதி முனிவர்கள் தைரியமாக சொல்கிறாங்க நாரதருக்கு. ஸ்ரமசாத்தியாஸ்ய தே சர்வே பிராய ஸ்வர்க பலப்பிரதாக ரிஷிவிர் பகவோ லோகே பந்தானக பிரகடிக்கிறதாக. ரிஷிகள்லாம் பல விஷயமான உபாயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால் ரொம்ப சிரமசாத்தியமானது. அது யாகம் பண்ண யோகம் பண்ண பல விதமான கிரியானுஷ்டானங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொர்க்கலோகம் வரைக்கும் தான் கொடுக்கும், அதுக்கு மேலாம் கொடுக்காது. ஆனால் வைகுண்டத்தாடியக்கூடிய வழியானது ரொம்ப ரகசியமானது. அதை உபதேசிப்பவர்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம். வைகுண்ட சாதக பந்தா சது கோப்பியகி வர்த்ததே தஸ்யோபதேஷ்ட புருஷா பிராயோ பாக்கியன லப்பியதே. ரொம்ப துர்லபம். அப்படிப்பட்ட வைகுண்டத்தை அடையக்கூடிய பகவானை அடையக்கூடிய வழிய மார்க்கமானது ரொம்ப ரகசியமானது. அதை உபதேசிப்பவர்கள் கிடைக்கும் ரொம்ப துர்லபம். பாக்கியம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குமா, இல்லாட்டி கிடைக்காதான். அதனால தான் பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமும் லபதே அப்படின்ற. பாக்கியம் இருந்தால் தான் பல ஜென்மங்களாக பகவானுக்கு துளசியும் புஷ்பங்களும் ஆய்ஞ்சி பகவானுக்கு நன்றாக மனம் ஒருமுகப்பட்டு அர்ச்சனை செய்திருந்தால்தான் சத்சங்கமானது கிடைக்குமா, இல்லைன்னா சத்சங்கம் பிராப்தமே இல்லாமல் போயிடுமா. பாக்கியம் இருக்கணும், அதுக்கெல்லாம் பாக்கியம் இருந்தால் தான் இந்த பாகவத ரகசியம் தெரியுமா. பாகவதர்கள் மூலமாக அந்த பாகவதர்கள் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம், பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பாகவதர்கள் மூலமாக தானே அந்த வைகுண்டத்தை அடையக்கூடிய பாதையும் தெரியும் நமக்கு. இல்லைன்னா பகவானே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாலே நீங்கள் எவ்வளோ சாதுக்களை போய் ஆண்டுங்க
அவள் தான் மோட்சத்துக்கு உபாயம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாரதர் அமைச்சிட்டார் இல்லையா, அசைர்வாக்காக பகவான். யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் சொல்கிறார், பாக்கியேன லப்யதே தஸ்ய உபதேஷ்டா புருஷா பிராயோ பாக்கியேன லப்யதே. அப்படி உபதேசிக்கக்கூடிய புருஷர்கள் சாதுக்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம். பாக்கியம் இருந்தால் தான் கிடைப்பாங்க என்று சொல்கிறார். சத்கர்ம சூச்சகம் யோனம் ஞான யக்ஞ ஸ்பிரதோபதிகி ஸ்ரீமத் பாகவதா லாபகா சதுகீதா சுகாதிபிகி. அந்த சத்கர்மம் சூச்சிப்பிக்கப்பட்டது என்னென்னா அசிர்வாக்கால் அது ஞான யக்ஞம். ஞான யக்ஞம்னா ஒருத்தர் ஒருத்தர் போதிக்கத்து கொள்வது, பரஸ்பரம். குருநாதர் சொல்வார், சிஷ்யன் கேட்குற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது. அந்த ஞான யக்ஞம் எதுன்னா ஸ்ரீமத் பாகவத கதை தான். ஸ்ரீமத் பாகவதா லாபகா, பெரிய லாபமாக இது. இந்த லாபம் கழிச்சிட்டவன் மற்ற லாபங்கள்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அது என்ன லாபம் கிடைச்சாலும் சரி, அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் துன்பத்தை கொடுக்கக்கூடியது, பயத்தை கொடுக்கக்கூடியது, சோகத்தை கொடுக்கக்கூடியது, கவலையை ஆழ்த்து விடக்கூடியது. அதில் நிறைய நச்சரிப்புகள்லாம் இருக்குது. ஆமாம், அது என்றைக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியது மற்ற லாபங்கள்லாம். ஆனால் பாகவத லாபம் பயத்தை போக்கக்கூடியது, சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் இது பெரிய லாபன்றார். ஸ்ரீமத் பாகவதா லாபகா சது கீதா சுகாதிபிகி. சுகாச்சாரியர் போன்ற மகான்களால் பாடப்பட்டது இந்த பாகவதம் அப்படின்றார். அப்படிப்பட்ட மகான்களால் உபதேசிக்கப்பட்ட அந்த சத்கர்மம்னா ஞான யக்ஞம் தான். அது என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம் தான் என்று சொல்கிறார். சுகாச்சாரம் முதல்ல ரிஷிகளால் பாடப்பட்டது. இதனால் பக்தி ஞான விராகானம் தத்கோஷேன பலம் மகத்து. இந்த பாகவத பாராயணத்தினாலே பாகவத கதைகள் எங்கே ஒலிக்கிறதோ அந்த கோஷத்தினாலேயே பக்தி ஞான வைராக்கியம் அதிகமான பலம் பெற்றவர்களாக திகழ்வார்களாம். கஜிஷ்யதி துவயோ கஷ்டம் சுகம் பக்திர் பவிஷ்யதி. உன்னுடைய கஷ்டமும் விலகும், பக்தி தேவியும் சுகமடைவாள். தன் பிள்ளைகளால் இளமை பெற்று தத்ரிகம் தருணாயதி, அவர்கள் இளமை பெற்று வந்து விடுவார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். உன்னுடைய கவலையும் நீங்கிவிடும், உன் சபதமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவதத்வனேகே. இந்த கலிதோஷம்லாம் பிரளயம், அதாவது அழிஞ்சு போயிடும், மொத்தம் அழிச்சிடும். கலிதோஷத்தை மொத்தம் அழிக்கக்கூடியது இந்த பாகவத துவனியானது, இந்த பாகவத சப்தமானது. பாகவதம் சொன்னாவே அது ஒரு பவர் இருக்கான், சக்தி இருக்கான். இந்த பாகவத துவனி, இந்த பாகவத பாராயணங்கள் என்ற துவனி, இந்த பாராயணங்கள் இந்த சப்தங்கள், இவைகள்லாம் என்ன பண்ணுமா, கலிதோஷத்தை அந்த சூழ்நிலைகளையே அந்த என்ன சொல்லுவாங்க, அப்படியேப்பட்ட அந்த விகாரங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிடுமா. அந்த கலிதோஷத்தை அடியோடு போய்கிடுமா, அந்த இடத்துல மங்களகரமாக ஆக்கிடுமா. அந்த இடத்துல பக்தி சாநித்தியம் பெருகுமா, கிருஷ்ண சாநித்தியம், ராதாகிருஷ்ண வல்லவன் கிருஷ்ண சாநித்தியம் அங்கே பெருகத்தை நம்ம பார்க்கலாமா. இந்த பாகவத பாராயணம் பண்ணுற இடத்துல அவ்வளோ சாநித்தியமாக இருக்குமா. அந்த கலிதோஷங்கள்லாம் அடியோடு போயிடுமா. எல்லார் மனசுலையும் சாது தன்மை கூடி போகுமா, விரோத பாவம்லாம் நீங்கிடுமா. அப்படியேப்பட்ட பிரளயமிகி கமிஷ்யந்தி. எதனா கலிதோஷமெல்லாம் பிரளயம், அதாவது அழிந்து போய்விடும். உலகத்தை அழிக்கத்தானே பிரளயம்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த கலிதோஷம்லாம் அழிஞ்சு போயிடுமா. பிரளயமிகி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவத துவனி. இந்த பாகவத பாராயணங்கள், இந்த துவனி சப்தம் காதல விழுந்தாலே எல்லாருக்கும் மங்களம் ஏற்பட்டுடும். எப்படின்னா கலியர் தோஷா இமே சர்வே சிம்ம சப்தாத் மிருகா இவ. இந்த கலிதோஷமெல்லாம் பிரளயம் அழிஞ்சு போய்விடும். எப்படி சிம்ம சப்தத்தை கேட்டால் நரி உலைகள்லாம் அடங்கி போயிடுதோ அதுபோல் இந்த கலிதோஷங்கள்லாம் அடங்கி போய்விடும். அங்கே சாதுத்தன்மை, நல்ல ஒரு சாந்தி, அங்கே நல்ல கமகமுன்னு அப்படி வாசனை, சாந்தி வாசனை அங்கே சாந்தி வாசனை அங்கே கமழும். அப்படி பக்தி வாசனை கமழும், ஞான வைராக்கியம் வாசனை கமழும். அந்த இடத்துல அப்படி ஒரு சாநித்தியம் பெருகும். பாகவத பாராயணம் பண்ணுற இடத்துல அப்படி சுத்தபத்தமாக நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம். நாம சங்கீதத்தை நல்லா நல்ல தீரகண்டனாக இந்த பாகவத பாராயணம் பண்ணணும். அப்படி நல்லா பாராயணம் பண்ணி பொறுமையாக பாராயணம் பண்ணால் கூட பரவாயில்ல, நல்லா பாராயணம் பண்ணு. பாகவத கதைகளை பற்றி நல்லா உற்சாகமாக பேசு. யாருக்கும் வெக்கப்படாத, யாருக்கும் கவலைப்படாத. யாராலையும் நம்மளுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. எல்லாம் நம்மளை இன்றைக்கி கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, பாகவதம் படித்தா கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. இந்த பாகவதம் தான் நம்மளை காப்பாற்ற போகிறது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக நம்ம கூச்சப்படணும்? வெக்கப்படாமல் நல்ல தீரகண்டனா சிம்ம சப்தம் போல், சிம்ம கர்ஜனை எப்படி இருக்கும் அது மாதிரி கர்ஜிக்கணுமா. இந்த பாகவத கதையை அப்படி பேசணுமா, பாகவத பாராயணம் அப்படி பண்ணணுமா, சிம்ம கர்ஜனை மாதிரி. அப்போ இந்த நரி உலைகள் ஆகிய இந்த கலிதோஷமெல்லாம் அடியோடு அழிஞ்சு போயிடுமா.
சிம்ம சப்தாத் மிருகா இவ. அப்போ அந்த இடத்துல வந்து ஞான வைராக்கிய சம்யுக்தா பக்தி பிரேம ரசாவகா, அந்த பிரேம ரசமானது நமக்குள்ளே அப்படியே ஊற்றெடுக்குமா. ஞான வைராக்கியெல்லாம் நமக்குள்ளே அப்படி பிரகாசிக்குமா. இந்த பாகவத பாராயணம் பண்ணுற இடத்துல ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தியானது நமக்குள்ளே அப்படியே பிரேம ஊற்று அப்படியே பெருக்கெடுத்து ஓடுமா. அப்படி வருமா அந்த பாகவத பாராயணம் பண்ணுற இடத்துல. ஞான வைராக்கிய சம்யுக்தா பக்தி பிரேம ரசாவகா பிரதிகேகம் பிரதிஜனம் ததா கிரீடம் கரிஷ்யதி. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பாகவதம் எங்கேயோ ஒரு மூலம் நடந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காத்தானது பரவி ஒவ்வொரு வீட்டிலையும் பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஒவ்வொரு வீட்டிலையும் பிரதிஜனம் ஒவ்வொரு ஹிருதயத்தில் அந்த பாகவதம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுமா. நிச்சயமாக அந்த பக்தி ஞான வைராக்கியம் விளையாடுவாளாம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பாகவத பாராயணம் பண்ணுறதுனாலே. ஆமாம், அப்படி பரவிடும். இது தொத்து வியாதி மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த உலகம் முழுதும் பாகவதம் பரவிடும். அதனால் நீங்கள் சத்சங்கம், அதனால் இந்த சப்தாக முறை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். பிரதிகேகம் பிரதிஜனம் தத கிரீடாம் கரிஷ்யதி. ஒவ்வொரு தேசத்துலையும் ஒவ்வொரு மக்கள் ஹிருதயத்திலும் விளையாட போகிறா. நீங்கள் நினச்சது நடக்க போகுது, உங்கள் சபதம் நிறைவேற போகுது, நீங்கள் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சனகாதி முனிவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்போ தான் நாரதர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன சுவாமி, இந்த பாகவதத்துக்கு இவ்வளோ மகிமைகளா? அது என்ன ஆச்சரியம்? வேதங்கள் உபனிஷதங்கள் பகவத்கீதையெல்லாம் நான் காதில் ஓதன ஞான வைராக்கியங்கள், அதனால் புஷ்டி அடையலை. ஆனால் வேதாந்த சாரம் தான் இந்த பாகவத்து ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் இருக்குது. அப்போ இந்த பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணால் பக்தி ஞான வைராக்கியம் இளமை பெற்று விடுவார்களா? இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன, அதனால் பாகவத்துக்கு மட்டும் என்ன இவ்வளோ மகிமை? அது எப்படி சுவாமி? ஏன்னா வேத உபனிஷத்தினுடைய சாரம் தானே பாகவதம். அப்போ அதில் இருக்கிற வார்த்தைகள் தான் இதில் இருக்குது. அப்போ அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்ட்டு கேட்குறார் நாரதர். வேத வேதாந்த கோஷச்ச கீதா பாடிர் பிரபோதிதம் பக்தி ஞான விராகானான் நோதிஷ்டத்ரிகம் யதா ஸ்ரீமத் பாகவதா லாபாத் தத்கதம் போதமேஷ்யதி தத்கதாசுத்து வேதார்த்தா ஸ்லோகே ஸ்லோகே பதத்துக்கு வேதத்துடைய அர்த்தங்கள் உபனிஷன் அர்த்தம் தானே இதில் இருக்குது. பாகவத்தில் வேறு என்ன இருக்குது? வேதத்து உபனிஷனுடைய பழம் தானே, அதனுடைய சாரம் தானே பாகவதம். அப்போது அந்த வேதத்துடைய அர்த்தம் தானே இந்த பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு பதத்துலேயும் துணிக்குது. அப்படிங்கும்போது டைரெக்டாக வேதத்திலிருந்து வந்தது தான் பாகவதம், உபனிஷம் வந்தது தான் பாகவதம். அப்போ டைரெக்டாக வேதம் உபனிஷத்துக்களே டைரெக்டாக நம்ம ஓதிய பக்தி ஞான வைராக்கியம் எழுதுக்காத போது வேதத்துடைய சாரமாக அதிலிருந்து வந்த இந்த பாகவதத்துக்கு மட்டும் என்ன மகிமை? இதனால் பக்தி ஞான வைராக்கியம் புஷ்டி அடைவான்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. தத்கதா சுத்து வேதார்த்தா ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே சிந்தந்து சம்சயம் சேனம் பவந்தோ அமோக தர்ஷனாக. உங்கள் ஞான திருஷ்டி வீண் போகாதது, அதனால் என்னுடைய சந்தேகத்தை போக்குங்கள். விளம்புணாத்திர கர்த்தவியா சரணாகத வத்சலாக. உங்களை தவிர வேறு யாரும் இந்த சந்தேகத்தை போக்க முடியாது. உங்களை நான் சரணம் அடைந்தவர்களை இதில் வாத்சல்யம் உடையவர் நீங்கள், அதனால் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார் நாரதர். உடனே சனகாதி முனிவர் சொல்கிறாங்க, அப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. குமாரா உச்சுஹு வேதோபனிஷதாம் சாரா ஜாதா பாகவதி கதா. வேதங்கள் உபனிஷத்துங்களுடைய சாரம்தான் பாகவதம் என்ற கதை. அத்யுத்தமா ததோபாதி பூதா பலாக்கிருதிஹி. அதனால் இவைகள்லாம் மரங்கள் போல, அதனுடைய பழம் போல பாகவதம். மரத்தில் பட்டையோ வேரோ இவைகள்லாம் கடித்தா தித்திப்பாக இருக்காது. ஆனால் அந்த மரத்தை வளர்த்து கஷ்டப்பட்டோம். அப்போ மரத்தினுடைய பழத்தில் தான் அந்த மரத்தினுடைய கஷ்டப்பட்ட பலனை பழத்தில் தான் அனுபவிக்க முடியும். அந்த பழத்தில் தான் சுவையாக. ஒரு மாமரத்தை வளர்க்குறான்னா மாமர பட்டை ஏற்று வாயில் போட்டு முடியுமா? கிளையை ஏற்று இலையை ஏற்று சாப்பிட முடியுமா? ஆனால் மாம்பழம் பழுத்ததுன்னா அவ்வளோ சுவையாக சாப்பிட்றோம். அப்போது அந்த மாமரத்தை வளர்த்தது கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்காக மகான்கள்லாம் கட்டப்பட்டால் பின்னாடி பாகவதம் என்ற பழம், அதாவது மோட்சம் சாதனை, அந்த மோட்சம் என்ற பழத்தை அனுபவிப்பதற்காக தான். அதாவது முக்தி அனுபவம், அதாவதுன்னா கிருஷ்ண பக்தி அனுபவம், பகவானை அடைவதற்கு தான் இந்த வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டது மகரிஷிகளால். பின்னாடி பாகவதம் என்ற பழம் பழுக்கின்றதுக்காக தான். அதனால் அத்யுத்தமா ததோபாதி பிரதக் பூதா பலாக்கிருதி. எதுக்காக மரத்தை பாதுகாக்கிறான்னா மரத்தை சாப்பிட்றதுக்காக. மரத்தை அப்படி வேலி கட்டி ஆடு மாடு மேயாமல் அந்த மரத்தை பாதுகாக்கிறது. ஒரு மாமரத்தை நல்லா பெருசாக பயிராக்குறான்னா எதுக்கான பின்னாடி பழம் பழுக்கின்றதுக்காக தான். அந்த பழத்தினுடைய லாபத்துக்காக தான் அந்த மரத்தை போஷிக்கிறானே தவிர மரத்தை போய் எதுவும் அனுபவிக்க முடியாது.
பழத்தினுடைய லாபத்துக்காக மரத்தை போஷிக்கிறான். அது மாதிரி இந்த வேதங்கள் உபநிஷத்தெல்லாம் ரட்சித்தது எதுக்கான இந்த பாகவதம் என்ற பழத்துக்காக தானா ரிஷிகள்லாம் ரட்சிக்கப்பட்டதான் அவர் சொல்கிறார். ஆமுலாக்கிரம் ரசஸ்திஷ்டன்னு நாஸ்தேன சுவாத்தியதே யதா ச பூயா சம்பிரதக் போதா பலே விஸ்வ மனோகரா. அப்படிப்பட்ட வேரிலிருந்து உச்சங்காலம் வரைக்கும் அதனுடைய சாரமானது பாய்கிறது மரத்தில். அந்த சாரத்தை எங்கே அனுபவிக்க முடியும்னா பழத்தில் தான் அதை சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ச பூயா சம்பிரதக் போதா பலே விஸ்வமனோகரா யதா துக்தி ஸ்திதம் சத்பிஹி ந ஸ்வாதோயோபகல்பதே. இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. உபகல்பதே பிரதக் பூதம் ஹி தத்கவ்யம் தேவானம் ரசவர்த்தனம். அதாவது மாடு எதுக்காக வளரான்? பாலுக்காக. அந்த பால் சரி, பாலில் பால் இருக்குது இல்லையா, அந்த பால்லேருந்து தான் தயிர் உண்டாகுது. அது பிறகு ஊற்றினா தயிர் உருவாகுது. தயிர் என்ன பண்ணால் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறான். வெண்ணெயிலிருந்து நெய், அதை உருக்குனா நெய் ஆகுது. ஆனால் நெய் அக்னியில் சொரிஞ்சால் நல்லா பிரகாசிக்குது. தேவர்களுக்கே நாக்கில் எச்சில் ஊறுதான். தேவானம் ரசவர்த்தனம். அந்த நெய்யை ஆகுதி பண்ணான் யாகங்களில். அந்த இந்திராய சுவாகா அக்னேய சுவாகான்னு சொன்னால் அந்த தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது. அப்படியே நாக்கள் எச்சில் இது ஏன் பாகம்னு அந்த ஹவிர் பாகத்தை கிரகிக்கிறாங்க. அந்த நெய்யினுடைய வாசனைக்கு அப்படி வந்துடுறாங்களாம் தேவரெல்லாம். அந்த அக்னி பகவானும் ரொம்ப நல்லா நெய் ஊற்றினா நல்லா பிரகாசிக்கிறார். 7 ஜுவாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அக்னி பகவானுக்கு. அதில் ஒரு ஜுவாலை தேவர்களுக்கு போய் சேரும் பாகம். அது ஹவிர் பாகம் அக்னி பகவான் தானே கொண்டு போகிறார் தேவர்களுக்கு. அந்த தேவர்களுக்கு நாக்கில் எச்சில் ஊறுதான். எதனா அந்த நெய்யை சொரிஞ்சா. அப்படி இருக்கும்போது சரி பார்த்தான் ஒருத்தன் மகா புத்திமான். அவன் பார்த்து என்ன சொல்கிறான், நெய்க்கு காரணம் என்னென்னா வெண்ணெய், வெண்ணெய்க்கு காரணம் தயிர், தயிருக்கு காரணம் பால். டைரெக்டாக பாலையே நெருப்பில் அக்னி பகவானை சொரிஞ்சு அக்னி பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார் சொல்லிட்டு ஒரு குடம் பாலை கொண்டு போய் அந்த அக்னியில் ஊற்றினானான். அக்னியே ஸ்வாஹா அப்படின்னானா. மொத்த நெருப்பு அணைஞ்சு போச்சான். இதுவா புத்திசாலித்தனம்? ஏன்னா அதுபோல் பாகவத்துக்கு காரணம் உபநிஷத்துக்கு காரணம் வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தையே ஒதுன்னு இருந்தால் எல்லாருக்கும் பக்தி பிரகாசிக்குமானா, இருக்கிற பக்தியும் போயிடுமா. ஏன்னா அதெல்லாம் வேதங்கள் உபநிஷத்துக்கள்லாம் அதிகாரிகள் வேணும். பகவத்கீதை படித்தலாம் அதிகாரிகள் வேணும் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இது ஒரு பாமரம் கூட பாகவதம் கேட்கலாம். பிரகலாத சரித்திரம் புரியலையா, துருவ சரித்திரம் புரியலையா, கிருஷ்ணலிகள் புரியலையா, ஈஸியாக இருக்கும். அது ரசமாகவும் இருக்கும். கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். இதில் தான் பக்தி நல்லா பிரகாசிக்கும். இதில் தான் பகவான் சீக்கிரமாக கட்சிடுவான். அதனால் சொல்கிறார், வேதங்கள் உபநிஷத்துக்கள்லாம் பால் போல தயிர் போல, ஆனால் பாகவதமோ நெய் போல. இது அக்னியே அப்படியே பிரகாசிக்கிறது போல பக்தி ஞான வரைக்கும் நன்றாக பிரகாசிக்க செய்யக்கூடியது பாகவதம் என்று சொல்கிறார். அவருக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். என்ன திருஷ்டாந்தம் பார்க்கலாம். இக்ஷுனாமபி மத்தியாந்தம் சர்க்கரா வியாபிய திஷ்டதி பிரதக் புதா சசாம் விஷ்டா ததா பாகவதி கதா. இப்போ கரும்பு இருக்குது. கரும்பில் உச்சியிலிருந்து அடி வேறு வரைக்கும் பார்த்தா சர்க்கரை வியாபிச்சிருக்கிறது. சர்க்கரைனா இனிப்பானது வியாபிச்சிருக்கிறது. அந்த கரும்பை எல்லாரும் கடித்து சாப்பிட்டா ரொம்ப தித்திப்பாக இருக்குது. கடித்து சாப்பிட்டா நிறைய பேர் பிடிக்கும். டைரெக்டாக அதனால் பிழிந்தப்பட்ட சர்க்கரை எடுக்கும். அந்த சர்க்கரையை சாப்பிட்டா டைரெக்டாக பிடிக்காது. அந்த கரும்பு கடிச்சு சாப்பிட்றது தான் சில பேர் பிடிக்கும். அது மாதிரி சக்தி உள்ளவங்க, பல்லு இருக்கிறவங்க கரும்பு கடிச்சு சாப்பிட்லாம். பல்லு இல்லாத கிழவர் என்ன பண்ணுவார்? இப்போ மகா பாண்டித்யம் உடையவர்கள் வேதங்கள் உபநிஷதங்களை பற்றி அவர்கள் ஞானத்தை அடையக்கூடிய அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள், ஓகே, அப்படிப்பட்ட பண்டிதர்கள், ரிஷிகள், அப்படிப்பட்ட முனிவர்களால் பகவான் அடைஞ்சிட முடியும். அந்த வழி மார்க்கத்தை பகவத்கீதை உபநிஷதங்கள் வேதங்கள் படித்து அவர்களால் பகவான் அடைய முடியும். ஆனால் சாதாரண பாமர ஜனங்கள், சக்தியற்றவர்கள், இவர்களுக்கு அந்த அளவுக்கு பாண்டித்யம் இருக்குது, படிப்பு வரிவு இல்லை, எதுவும் இல்லை. இவரெல்லாம் கரையறதுக்கு என்ன வழினா பாகவத கதையை கேட்டாலே கரையேறிட முடியும். அது மாதிரி கரும்பை கடிக்க முடிஞ்சவங்க கடித்து நல்லா சுவைக்க முடியும், அதனுடைய தித்திப்பை அனுபவிக்க முடியும். ஆனால் பல்லு இல்லாத ஒரு கிழவர், வயசானவர், சக்தியற்றவர், அவரால் இந்த கரும்பு ஜூஸ் அனுபவிக்க முடியுமானா, உடனே ஒரு இளைஞன் பார்த்தான். நேராக போய் அந்த கரும்பை நல்லா ஆலையில் விட்டு அதில் ஜூஸை பிழிஞ்சு ஒரு டம்ளரை கொடுத்தான். அவங்க ஒரு டம்ளர் சாப்பிட்டா அந்த தாத்தாவும் ஒரு டம்ளர் கொடுத்தான். அந்த தாத்தாவும் சாப்பிட்டு அந்த கரும்பு ஜூஸ் அனுபவிச்சார். ஆஹா, ரொம்ப தித்திப்பாக, அப்படியே டேஸ்ட்டாக, அப்படியே பதமாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த சுவைச்சார் அந்த கரும்பு ஜூஸை. இந்த பையனும் சாப்பிட்டான். இப்போ என்னென்னா
சக்தி அற்றவர்களும் சக்தி உள்ளவர்களும் இந்த பாகவதத்தை சுவைக்கலாம். பண்டிதர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் கூட பாகவதத்தை சுவைக்கலாம். ஈஸியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது கரும்பு ஜூஸ், ரசமாலயம் இந்த பாகவதம். வேதங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை இவனுடைய சாரம் பிழிந்தெடுக்கப்பட்ட சாரம். அதான் நிகம கல்பதொரு கலிதம் பலம் சுகமுகாத அமிர்த திரவ சம்யுதம். இந்த அமிர்த திரவமாகிய இந்த சாரமானது பிழிந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் கடினமாக மண்டை உடைச்சு, அதாவது கடினமாக, அதாவது கரும்பை கடிக்கிற மாதிரி கஷ்டமாக, பல்லு ஸ்ட்ராங்காக தான் கடிக்க முடியும் கரும்பெல்லாம், இல்லைன்னா பல்லு ஒஞ்சிடும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கரும்பு. அதுதான் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும், கரும்பை கடித்து சாப்பிட்லாம், அதில் இனிப்பை சுவைக்க முடியும். அதுபோல் வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் அப்படியேப்பட்ட மண்டையை உடைச்சின்னு அப்படியேப்பட்ட அவைகள்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர்கள் அவைகளை புரிந்து கொண்டு பகவானை அந்த ரசத்தை அனுபவிக்க முடியும், பக்தி ரசத்தை. ஆனால் சாமர்த்தியம் இல்லாத பாமரர்களுக்கு இந்த ஜூஸை பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த பாகவதம் என்ற கதையின் மூலமாக தான் பக்தி பெற்று சுலபமாக பகவத் கதைக்கு வராங்க, பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறாங்க. அதனால் மற்றதெல்லாம் கரும்பு போல வேதங்கள் உபநிஷதங்கள்லாம், இது கரும்பு சாறு போல பாகவதம் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த 3 திருஷ்டாந்தங்கள் கொடுக்குறார். முதல் மரத்தை திருஷ்டாந்தமாக கொடுத்தார், அதாவது பசு பாலை திருஷ்டாந்தமாக கொடுத்தார். அடுத்தது கரும்பு திருஷ்டாந்தமாக கொடுத்தார். 3 திருஷ்டாந்தங்கள் கொடுத்து அப்புறம் சொல்கிறார், அப்பா ஒரு சமயத்தில் இது உங்களுக்கு நான் இவ்வளோ விலாவரியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் நாரதரை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே ஒரு தடவை இந்த பாகவதத்தை தான் உபதேசித்திருக்கிறீர்கள் வியாசருக்கு. எப்போ அப்படின்னா சொல்கிறார், வேதாந்த வேத சுஷ்ணாதே கீதாயா அபிகர்த்தரி பரிதாபதி வியாசே முஹ்யதி அக்ஞான சாகரே. வேதாந்தங்களுடைய சாரமாகிய பிரம்மசூத்திரத்தை எழுதினார் வியாசர். உபனிஷத்தினுடைய சாரமாக பிரம்மசூத்திரம் எழுதி வேதங்கள் ஒரே வேதத்தை 4ஆக பிரித்து தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்தவர். வைசம்பாயனர் போன்றவர்கள்லாம், சுமந்து போன்றவர்களுக்கெல்லாம் அந்த 4 வேதங்களை உபதேசித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதத்தை உபதேசித்தார். அப்போது வேதங்களை 4ஆக வகுத்தவர் வியாசர். அதனால தான் வியாசர்னே பேராக இருக்குது. பிரம்மசூத்திரம், அதாவது உபனிஷதங்கள், அதாவது ஞானத்துக்கு சூத்திரமாக எழுதுனது பிரம்மசூத்திரம். இப்போது யோகத்துக்கு சூத்திரம்னா பதஞ்சலி யோக சூத்திரம், பக்தி சூத்திரம்னா பக்தி சூத்திரம், அது நாரதர் எழுதுக. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருந்தால் தான் நம்ம மேக்ஸ் போட முடியும். எல்லாத்துக்கும் ஃபார்முலா வேணும் இல்லையா? அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகணும்னா ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா சரியாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம அந்த அக்கௌண்ட் டேலி ஆகும் இல்லையா? அது மாதிரி இவைகள்லாம் இந்த பக்தி ஞான வைராக்கியம், பக்தி ஞான யோகம்லாம் சித்திக்கணும்னா அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். அப்போல் அந்த பக்தி சூத்திரன்றது ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். அப்படியேப்பட்ட அந்த ஞானத்துக்கு ஃபார்முலா எழுதினவர் யாருன்னா வியாசாச்சாரியார். அந்த உபநிஷத்தினுடைய சாரமாக பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார். வேதங்களை 4ஆக வகுத்தவர். அதே சமயத்தில் பகவத்கீதையும் இவர் தான் வியசனம் பண்ணி வச்சார் வியாசாச்சாரியார். அப்படிப்பட்ட வேதாந்தங்கள்லாம் இப்படி கரைச்சி குடித்தவர் வேதவியாசர். பகவத்கீதையெல்லாம் கரைச்சி குடித்தவர். அப்படியேப்பட்டவரே அஜ்ஞானத்தில் மூழ்கிட்டாராம். எந்த மகாத்மாக்களும் தங்களை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, உலக நன்மைக்காக தான் கவலைப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எதனால் அஜ்ஞானத்தில் மூழ்கினா, தனக்கு தான் கரையிறதுக்கு வழி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பகவானுடைய அவதாரம், அவர் எப்பவும் முக்தாத்மா தான், அதில் சந்தேகம் இல்லை. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூப விஷ்ணுவே, அது நமோவை பிரம்மநிதிய வாசிஷ்டான நமோ நமக. அப்படிப்பட்ட வியாசாச்சாரியார். ஆனால் அவர் எதுக்காக கவலைப்பட்டார்? உலக மக்களுக்காக, கலியுக மக்களுக்காக கவலைப்பட்டாராம். அதனால் அஜ்ஞானத்தில் மூழ்கினாராம். சொல்கிறார், வேத சுஷ்ணாதி கீதாய அபிகர்த்தரி பரிதாபவதி வியாச முஹ்யதி அஜ்ஞான சாகரே. அவரே அஜ்ஞான சாகரத்தில் மூழ்கியிருக்கும் போது ததா துவயா புரா புரக்தம் சதுஸ்லோக சமன்விதம் ததிய சிரவணாத் சத்தியோ நிர்பாதோ பாதராயணக. 4 ஸ்லோகங்களால் சதுஸ்லோகி பாகவதம் சொல்லி அவருக்கு ஞானத்தை புகுத்தி அதை விஸ்தாரப்படுத்தி பாகவதம் எழுதுங்கள் என்று நீங்கள் தானே உபதேசித்தீர்கள். நாரதரே, நீங்களே இந்த பாகவதத்துக்கு என்ன அவ்வளோ பெருமைன்னு கேட்கலாமா? அப்படியேப்பட்ட நீங்கள் உபதேசித்திருக்கிறீர்களே அப்படின்ட்டு நாரதரத்தில் சனகாதி முனிவர் சொல்கிறாங்க. அதனால் இதை பார்த்து நீங்கள் பெருசாக ஆச்சரியப்படாதீங்க. தத்ரதே விஸ்மயக்கேன எதை பிரஷ்னகுரோபவான்னு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம் சோக துக்க விநாசனம். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் யார் கேட்குறாங்களோ அவளுக்கு சோகம் துக்கம்லாம் நாசமாக போயிடும், சோக துக்கம்லாம் விநாசம் அடையும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவுடனே நாரதருக்கு ஒரு தெளிவு பிறந்தது.
எப்பா எவ்வளோ ரிஷிகள் இடத்துல இல்லாமல் கேட்டு 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 அலைஞ்சோம். ஒவ்வொரு தீர்த்தக்கரையிலையும் க்ஷேத்திரங்களிலையும் போய் சாதுக்களை போய் அண்டி எல்லோரும் யாரும் சரியான பதில் சொல்லும் போது ரொம்ப அலைஞ்சி கஷ்டப்பட்டு அப்பா ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னு சனகாதி முனிவர்கள் வாக்கள் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா எப்படிப்பட்ட பகவானால் உபதேசிக்கப்பட்ட அந்த சாதுக்கள் இவரில் மனசில் வச்சிருந்து தான் பகவான் அசரி வாக்கா பகவான் சொன்னான் போல இருக்குது. அந்த சாது பூஷணர்களாகிய சாதுக்களை போய் ஆண்டுன்னு கரெக்டாக அந்த சாதுக்கள் எனக்கு பகவான் தரிசனம் பண்ணி அந்த நரநாராயணில் பிரார்த்தனை பண்ணேன், உங்களை பகவானை நினச்சேன், அடுத்த நிமிஷம் சாதுக்களை பகவான் காண்பிச்சு கொடுத்துட்டான். குருவருள் இன்றி திருவருள் கூட திருவருளால் தான் குருவருள் கிடைக்கும். பகவான் அனுக்கிரகத்தினால்தான் பக்த சங்கம் கிடைக்குமா. பகவத் அனுகிரகம் பண்ணலன்னா பக்த சங்கம் இல்லைன்னா பகவத் அனுகிரகம் பெறாதவன்னு அர்த்தம். பக்த சங்கம் கூட எதனால்னா பாக்கியோதயேன பகுஜென்ம சமர்ச்சிதேன சத் சங்கமும் லபதே. பகுஜென்மம் பல ஜென்மங்களாக பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணியிருந்தால் தான் அந்த பகவான் அருளால் தான் சத் சங்கமும் லபதே, சத் சங்கம் கிடைக்குமா. அதை இங்கே புகழ்கிறார். எத் தர்ஷனம் ச நாரதுவாச்ச, என்னுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கினீர்களே, என் மனசுள்ள கவலையை போக்கினீர்களே, எங்களுக்கு பெரிய உபாயம் பாகவதம் ஒரு கிரந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய உபாயத்தை காட்டி கொடுத்தீர்களே, இனிமேல் நாங்கள் லாபத்தை அடைந்து விட்டோம், பக்தி ஞான வைராக்கியம் இல்லாமல் அடைந்து விடுவார்கள் என்ற சந்தோஷத்தினால அந்த நாரதர் அந்த சனகாதி முனிவரில் அவ்வளோ சந்தோஷத்தில் அவரை அந்த சனகாதி முனிவர் அப்படி புகழ்கிறார். எந்த மகான்களை தர்சனம் மாத்திரத்தினாலே, உங்களை தர்சனம் மாத்திரத்தினாலே எங்களுடைய அசுபங்கள் எல்லாம் போக்கப்பட்டு விட்டதோ, என்னுடைய சூன்யமான சித்தமெல்லாம் போக்கப்பட்டு என் மனசில் இருட்டாக இருந்தது, அந்த இருட்டை போக்கி ஒளியை ஏற்றினீர்களோ, என் மனசில் சந்தோஷத்தை உண்டு பண்ணீர்களோ, என் கவலையை போக்கினீர்களோ, அப்படிப்பட்ட அசுபங்களை எல்லாம் போக்கினீர்களோ, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் அல்லவா நீங்கள். எத் தர்ஷனம் ச வினிகந்தி அசுபாணி சத்யா, உடனே எங்களுடைய அசுபங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டு விட்டதே. அந்த மகானுடைய தர்ஷனம் மாத்திரத்தினாலே, அதான் தர்ஷனாத் சாதவகா, தர்ஷனாதேவ சாதவகா, தர்ஷனம் மாத்திரம் நம் நிச்சில்லாமையா. சிலைகள் வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள்லாம் என்றைக்கோ தான் பலன் கொடுக்கும், தீர்த்தங்கள்லாம் என்றைக்கோ தான் அடிக்கடி சேவைக்கு தான் பலன் கொடுக்கும். ஆனால் சாதுக்கள்லாம் தர்ஷன மாத்திரத்தினாலே பலன் கொடுப்பாங்களே, அதை நான் கண்கூட பார்த்துட்டேனே அப்படின்ட்டு புகழ்கிறார் சனகாதி முனிவரில். நான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசையினால் தான் கொஞ்சம் இது ஒவ்வொரு அத்தியாயமாக நான் அழகாக அதை ரசித்து சொல்லணும்னு ஆசையினால் தான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன். கதை சீக்கிரமாக முடியலன்னு கவலைப்படாதீங்க, புரிஞ்சுங்க. அப்போ சொல்கிற எத்தர்ஷனம் ச வினிகந்தி அசுபாணி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்க தவார்த்திதானாம். இந்த சம்சார துக்கத்தில் அவஸ்தைப்படுறவங்க, கவலைப்படுபவர்களுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியவர்கள் மகாத்மாக்கள் தான், அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மகாத்மாக்கள். ஸ்ரேயஸ் தனோதி பவதுக்க தவார்த்தி தானம், ஸ்ரேயஸ் என்ற தனத்தை அருளுபவர்கள் மகாத்மாக்கள் அல்லவா. அதே போல் மகான் தர்ஷன மாத்திரத்தில் அசுபங்கள்லாம் போக்கக்கூடியவர்கள் அல்லவா. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் நீங்கள் என்று சனகாதி முனிவர்கள் புகழ்கிறார். பவதுக்க தவார்த்தி தானாம், இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் சனகாதி முனிவர்கள். அதனால் மகான், அதாவது இந்த 2 ஸ்லோகத்தில் நாரதர் சனகாதி முனிவர்கள் புகழ்கிறார். இந்த 2 ஸ்லோகத்தையும் சனகாதி முனிவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். அவர் சொல்கிறார், நிசேஷ சேஷ முககீத கதைக பானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. மிச்சமில்லாமல் ஆதிசேஷன் வாக்கில் பாகவதம் கேட்டவர்கள் நீங்கள். வார்த்தை எவ்வளோ அழகாக விளையாடி இருக்கா பாருங்கள். நிசேஷ சேஷ முககீத கதை ஏகபானாக, நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவதத்தை மாத்திரம் பருகினாரலாம், வேறு எதையும் பருகலையும். கதை ஏகபானாக, இந்த பாகவத கதையை மாத்திரம் பருகினாரலாம். அப்படியேப்பட்ட உங்களிடத்தில் நான் என்ன பிரார்த்தனை பண்ணால், பிரேம பிரகாச ஹிருதயம் எங்களுக்கும், உங்களுக்கு இருக்கிற அந்த பிரேம பிரகாச ஹிருதயம் எங்களுக்கும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எங்களுக்கு அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார் நாரதர். நமக்குள்ளே அந்த பிரேம பிரகாசம் பக்தி வரணும், கிருஷ்ண பக்தி பிரேம பிரகாச ஹிருதயம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சனகாதி முனிவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கும் அந்த பிரேம பிரகாச ஹிருதயம் கிடைக்கும். நிசேஷ சேஷ முககீத கதையேக பானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி, அதற்காக உங்களை சரணம் அடைகின்றேன். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கமம் செல் லபதே புருஷோ யதாவை. பாக்கியம் இருந்தால் தான் சத் சங்கம் கிடைக்கும். அவ்வளோ லேஸில் சத் சங்கம் கிடைச்சி இருக்குது. யூடியூப்லாம் பார்க்குறோம், எத்தனை பேர் பாகவதம் கேட்குறாங்க, எத்தனை பேர் ராமாயணம் கேட்குறாங்க. சத் சங்கம் தேடி வருது நமக்கு தேடி. ஆனாலும் நம்ம அதில் அலட்சியப்படுத்திடுறாங்க எவ்வளோ பேர். டிவி சீரியல் பார்க்குறது, அந்த டைமில் வேறு வீண் கேளிக்கைகளில் ஈடுபடுறது, அதில் ஈடுபடுறாங்களே தவிர பாகவதம் கேட்க மாட்டேன்றாங்க. களி அப்படி கெடுத்துடுறான், அவங்க மேலே கஷ்ய தூஷணம். களி யுகோநாஸ்தி வரானே, இது யுகத்துடைய தோஷம். இது யாரையும் தூஷணம் சொல்ல முடியாது. அதனால் அதான் சொல்கிறேன், பாக்கியம் இருந்தால் தான் சத் சங்கம் கிடைக்குமா, இதுபோல் பாகவதம் கிடைக்குமா.
பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன. சாதுக்களை தரிசனம் பண்ண கூட முடியுமா? பல ஜென்மங்களாக ஆய்ஞ்சி துளசியும் புஷ்பங்களையும் ஆய்ஞ்சி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பகவான் பிரேமையோடு அது சமர்ச்சிதாக ஒருமுகப்பட்ட மனதோடு பகவானை பூஜித்திருந்தால் தான் பகவான் அருளால் சத்சங்கம் கிடைக்குமா, இல்லாட்டி கிடைக்காதான். என் தெரிஞ்சு சொல்கிறேன்னா அவ்வளோ விசேஷம் இந்த சத்சங்கமானது. சத்சங்கம் லபதே புருஷோ யதாவை. நான் தனிமையில் தான் இருக்கிறேன், எனக்கு சத்சங்கமே கிடையாது. ஏதோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா நான் பாக்கியம் பண்ணல, அதனால் எனக்கு சத்சங்கம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொல்லிக்கிறேன், யாரையும் சொல்ல, என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு பாக்கியம் பண்ணல, அதனால் நான் தனிமையில் இருக்கேன். எனக்கு சத்சங்கம் கிடைக்கலன்னா அந்தளவுக்கு பாக்கியம் பண்ணல அப்படின்னு நான் உணரணும். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமம் லபதே புருஷோ யதாவை அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாயி ததோ உதயதே விவேக. அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மோகம், மதம், அந்தகாரம் என்ற அஜ்ஞானம் என்ற இருட்டு, இப்படிப்பட்ட நாசம் பண்ணக்கூடிய விவேகம் எனக்குள்ள உதயமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நாரதர். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். இது ஸ்ரீ பத்மபுராணே உத்தரகண்டே ஸ்ரீமத் பாகவத மகாத்மிய குமார நாரத சம்பாதம் நாம திரிய அத்தியாய. இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எது ஒன்றாலும் கிடைச்சிடும், ஆனால் சத்சங்கம் கிடைக்காது, பாகவதம் கிடைக்காது. இது பெரிய லாபம் சொல்கிற ஸ்ரீமத் பாகவத லாபக சதுகீத சுகாதிபிகி, சுகாச்சாரியம் முதலானவர்களால் பாடப்பட்டது இந்த பாகவதம். எவ்வளோதான் நீங்கள் உலக விஷயங்களில் ஈடுபண்ணாலும் அது கால விரயம்தான். பாகவதத்தினால் நீங்கள் செலவு பண்ணுற ஒரு க்ஷணம் கூட அது பிரயோஜனமான க்ஷணம்தான். அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 2வது அத்தியாயத்தில் இப்போ முடிச்சிருக்கோம். போன பகுதியில் முதல் அத்தியாயம் பூர்த்தி பண்ணியிருக்கோம், 2வது அத்தியாயம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதுபோல் சத்சங்கம் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல, நான் தனிமையில் தான் இருந்து பாகவதம் படித்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அந்தளவுக்கு நான் பாக்கியம் பண்ணல. ஆனால் எல்லோரும் யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்கள மகா பாக்கியசாலிகள், அவரை நான் சேவிச்சுக்கிறேன், நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக சத்சங்கத்தை விட்டு விலகாதீங்க, விலகவே விலகாதீங்க. எப்பொழுதும் பாகவத தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரே வழி தான் இந்த கலியுகத்தில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய வழி. நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறது வழி என்னென்னா சத்சங்கத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சத்சங்கம் தான் ரொம்ப பியூரிஃபை பண்ணிவிடும் சீக்கிரமாக. இல்லைன்னா துஷ்டசங்கம் பிராப்தமாகிடும் சத்சங்கம் இல்லைன்னா. அதனால் மனசு கெடுக்கப்பட்டு விடும். அதனால் பாகவத்திலே பக்தி உண்டாகாது. பாகவதனாவே அலட்சியமாக தோணும். இப்போ என் அவசரம் என்ன, உலக விஷயங்கள் அவசரமாக தோணும், அது முக்கியமாக தோணும். நிர்பந்தப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டவொடனே கவலைக்கு இடமாகி இந்த கவலைக்குள்ளாகி நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுதான் முக்கியமாக பார்க்கணும், பாகவதம் படிக்கணுமா. பாகவதத்தில் மனசில் வந்துருச்சாவே எல்லா நோய்களும் சரியாக போயிடும், எல்லாமே கவலைகள்லாம் போயிடும். அது தெரியாது உங்களுக்கு. இப்போ எது அவசரமானீங்கன்னா பாகவத ராமாயணம்லாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது கேட்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அவசர காலத்தில் உதவாத பாகவதம் வேறு எதுக்கு? கஷ்ட காலத்தில் பகவான் காப்பாற்றலாம், வேறு எதுக்கு காப்பாற்றலாம்? துக்க காலத்தில் திரௌபதி கோவிந்தான்னு அதன் போது பகவான் உடனே காப்பாற்றலாம். அப்போதுவாது பக்தி வேறு எதுக்கு உதவ போது சொல்லும் பார்க்கலாம். கஷ்ட காலத்தில் தான் பாகவத்தை அதிகமாக படிக்கணும், கஷ்டங்கள் விலகும். அதான் சோக துக்க விநாசனம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சோக துக்கங்களை போக்கக்கூடியது பாகவதம். சோகமோக பயாபகான் உணரத்தல் சொல்கிறாரு. அப்படி சோகமோக பயத்தெல்லாம் போக்கக்கூடியது. அதனால் மோகங்களை எல்லாம் போக்கக்கூடியது, சோகத்தை போக்கக்கூடியது, பயங்களை எல்லாம் போக்கக்கூடியது இந்த பாகவதம். இது சிம்மத்வனி போல இந்த துவனியானது, இந்த பாகவத பாராயணங்கள், பாகவத கதைகளானது. நரி உலைகள்லாம் அடங்குற மாதிரி கலிதோஷம்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அந்த இடத்துல சாநித்தியம் பெருகும், அங்கே பக்தியினுடைய சக்தி பிரகாசிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. எவ்வளோ மகத்துவமான விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பக்தி மிகவும் சக்தி. அந்த பக்தர்களுக்கு யாருன்னா துரோகம் பண்ணால் அவர்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாதான். சீதந்தி ஜெகத்ரைய 3 லோகத்தில் அடைஞ்சாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காதான். எந்த தேவரெலாம் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. பிரம்மதேவர் சிவபெருமானே அடைக்கலம் கொடுக்கலையா துர்வாசா துக்கமாக பண்ணா துர்வாசருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். சாட்சாத் வைகுண்டவாசி பெருமாள் நாராயணன், ஆதி நாராயணன், அவனே கை கொடுக்கலையா. மகான்களை துவேஷம் பண்ணிவிட்டு அப்படி ஆகிடுமா. அப்படிப்பட்ட பாகவதர்கள் அம்பரீஷன் காலில் விழுந்த பிறகு தான் அவர் சாந்தி அடைஞ்சார். துர்வாசருக்கே நிம்மதி கிடைச்சது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட பாகவதம் எவ்வளோ வசதி, பக்தி எவ்வளோ வசதி, பாகவதர்கள் எவ்வளோ வசதின்னு இதிலேருந்து தெரிஞ்சுங்க, யோசிச்சு பாருங்கள். அதனால்
திருப்பி 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 ஏன் இது சொன்னதே சொல்கிறேன்னா, அது திருப்பி திருப்பி சொல்லினே இருக்கிறதுல எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. சீதாபதி ராமராம் மேலே உள்ள விஷயங்களை 3வது அத்தியாயம்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். பாகவதத்தை திறந்தா, பாகவத மகாத்மியத்தை திறந்தா. அதெல்லாம் சாண்டில்ய மகரிஷி இந்த பாகவத மகாத்மியம் மட்டுமே படிச்சுட்டு ஆனந்தப்படுறாராம். அந்த பிரம்மானந்தத்தில் ரமிக்கிறாராம் அவர். அவ்வளோ விசேஷமாக இந்த பாகவத மகாத்மியமே. ராம ராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு சாதுமலிக்கு ஜெய், பாதமல்லிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय. राम 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 राम.